ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாதமன்றம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நாடாளுமன்றத்தில் இன்று கடுமையான அமளி ஏற்பட்டது. தமிழக எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் கடுமையாக பேசியிருந்தார். மீண்டும் அதை திரும்ப பெற்றார். ஆனால் மும்மொழிக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காததால் அதற்கு தர வேண்டிய நிதியை வேறு மாநிலங்களுக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் கேள்வி எழுப்பி பேசியிருந்தார். அதற்கு கடுமையாக பதிலளித்திருக்கிறார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. அதே போல் அந்த அரசும் அப்படி செயல்படுது. மாணவர்களுடைய கல்வி நலனில் அக்கறை காட்ட மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மறுபடியும் இதை நான் திரும்ப பெறுறேன், நான் அப்படி பேசலை, ஓகே அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் மும்மொழிக் கொள்கை, ஹிந்தி திணிப்பு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப தீவிரமாக அவங்க பேசுகிறாங்க. நிதி வருமா வராதா அப்படின்ற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதில் முதலமைச்சர் நேரடியாக கேட்குறாரு, பணம் தர முடியுமா, தர முடியாதா, நிதியை விடுவிக்க முடியுமா, முடியாதா. நாக்பூரில் சொல்கிறத கேட்டுட்டு நாங்கள் இங்கே அரசியல் நடத்தலை, மக்களுக்காக அரசியல் நடத்தணும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை முதலமைச்சருக்கு 3 கேள்விகளை முன்வைக்கிறாரு. இது தொடர்பாகத்தான் இன்றைய விவாதமன்றம் அமைய இருக்கிறது. நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். திமுகவிலிருந்து திரு மதிவாணன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு விஜயகிருஷ்ணா இணையிருக்கிறார், பாஜகவிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், அரசியல் விமர்சகர் திரு ஓம் பிரகாஷ். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் பிரகாஷ், உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு மத்திய கல்வி அமைச்சர் பேசினது அவ்வளோ சரியாக இருந்துச்சா? ஏன் இவ்வளோ ஆக்ரோஷப்பட்டு பேசணும்? வார்த்தையை பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். அவங்க மக்கள் பிரதிநிதிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்கள பேசினா அந்த மாநிலத்துடைய மக்களை பேசுகிற மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்காதா? இது திட்டம் சார்ந்து பேசும்போது அதுக்கு பதில் தானே கொடுக்கணும். எப்படி அவங்க இப்படி பேசுகிறாங்க? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தை தமிழக அரசு ஏற்கவே இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதை ஏற்றாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்றத இவர் அமைச்சர் சொல்றாரு. அதை டேட் வச்சு அவர் மென்ஷன் பண்றாரு, 15/3/2024. அதாவது தமிழக அரசு சொல்றாங்க, சிவ்தாஸ் மீனா, அதாவது சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு, அவங்க கொடுத்த லெட்டர் இது, ஓகேங்களா? அவங்க தலைமையில லெட்டர் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் வெரி நீட் டு அக்செப்ட் அடாப்ட் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்னு அந்த லெட்டர் இது இருக்கு, ஓகேங்களா? சோ இது கொடுத்துட்டு நாங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் நாங்க அக்செப்ட் பண்றோம் தமிழக அரசு ஒத்துக்கிட்டாங்க. என்ன தெளிவா என்ன போட்டுருக்காங்கன்னு படிச்சிருங்க. தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு has been committed to provide Indians அதெல்லாம் விட்டுருங்க. தமிழ்நாடு is very keen to sign the MOU for the establishment of PM Sri schools in state. சரி, ஓகேங்களா? வெரி கீன் டு எஸ்டாப்ளிஷ் PM Sri schools in தமிழ்நாடுன்னு தெளிவா சிவ்தாஸ் மீனா அன்னைக்கு 15/3/2024 லெட்டர் எழுதி கொடுத்திருக்காங்க. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட். சோ இவங்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல. வெரி கீன் டு எஸ்டாப்ளிஷ், யா, அதாவது கீன்னா ஆர்வமுடன், நாங்க ஆர்வமா இருக்கோம் PM Sri schools அக்செப்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கு சொல்லி என்ன கேட்டிருக்காங்க? பணம் கேட்டிருக்காங்களா? இல்ல, பிஎம் ஸ்ரீ அக்செப்ட் பண்றாங்க. அது பணம் கண்டிப்பா கொடுத்துதான் அவங்க அக்செப்ட் பண்ணிருந்தாங்கன்னா. ஏன்னா எல்லா ஸ்டேட்ஸுமே அக்செப்ட் பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் நான் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ் எல்லாமே. ஈவன் கேரளா அக்செப்ட் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ், ஓகேங்களா? சோ இப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கமிட்டி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கமிட்டி அமைச்சு இதே 3ஆவது மாசம் இது நடந்தது. 7ஆவது மாசம் பாத்தீங்கன்னா நாங்க மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு ஒரு புது பல்ட்டி அடிக்கிறாங்க, ஓகேங்களா? இதுல என்னன்னா எதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணணும், எல்லாத்தையும் வச்சு அரசியல் பண்ணுவாங்க திமுக, ஓகேங்களா? ஏன்னா ஒரு மக்களோட அறியாமை போக்குறதா ஒரு நல்ல அரசியல்வாதி, ஒரு நல்ல அரசியல் தலைவர். ஆனா மக்களோட அறியாமை வச்சு இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே இது நியூ ஏஷியன் பாலிசியா மாத்துறாங்க. பிஎம்சிக்கும் நியூ ஏஷியன் பாலிசிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நியூ ஏஷியன் பாலிசி நீங்க அக்செப்ட் பண்ணணும்னு எந்த செல்ஸுமே ரூல்ஸ் கிடையாது. ஆனா ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டேட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க கூட, தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணணும் எந்த ரூல்ஸும் கிடையாது. தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணாமே போலாம். இங்க என்ன இஷ்யூனா, பிஎம் ஸ்கூல் திட்டம் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸும் போனீங்கன்னா டோட்டலா, அது நான் சொல்றது இந்தியா முழுக்க 14,500 ஸ்கூல்ஸ் தான் வருது. ஸோ தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா 250-300 ஸ்கூல் நாங்கள் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலாக அறிவிக்கிறோம். அதில் ஒரு மேம்பட்ட ஒரு வகுப்பு இருக்கும், மாணவர்கள் பல லாங்குவேஜ் சொல்லி தர மும்மொழி கொள்கையை வரும். அது நியூ ஏஷியன் பாலிசி ஃபார்முலா மூலயமா பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படிப்பு சொல்லி தரப்போம். ஒரு தரம் உயர்ந்த பள்ளிக்கூடம் அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் எடுத்து வராங்க, விரும்புறாங்க. சரி, அதுக்கு தான் நிதி தரல அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் பேசிட்டு இருக்காங்க. சோ இங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் எடுத்துட்டு வராமலே அதுக்கான நிதி கேட்டா எப்படி தர முடியும்? கண்டிப்பாக தர முடியாது. சரி, அது ஏன் இவங்க எதுக்குறாங்கன்னா, அது மும்மொழி கொள்கை வருதுன்னு சொல்றாங்க. நான் இதுக்கு என்ன சொல்ல விரும்புனா, தமிழ்நாட்டுல 55%, அதுக்கிட்ட 50% மாணவர்கள், நான் ஸ்கூல் ரேஷியோ சொல்ல, 55% மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மும்மொழி கொள்கை தான் படிக்கிறாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரைவேட் ஸ்கூல்லையும் சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் படிக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிபிஎஸ்சி ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் மும்மொழி ஹிந்தி கம்பல்சரியா இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 50% மேல பிரைவேட் ஸ்கூல்ல
ஹிந்தி கம்பல்சரியா வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்க ஆல்ரெடி தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கையா ஹிந்தி கம்பல்சரியா ஒண்ணு உள்ள வந்துருச்சு. நாம என்ன சொல்றோம், ஹிந்தி வேண்டாம், அதே எங்க கருத்தாவும் வச்சுக்கலாம். பிஜேபி வந்து ஹிந்தி திணிக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஹிந்தியே வேண்டாம். ஓகேங்களா? ஆனா ஏன் நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்லாம் ஹிந்தி கற்பிக்கணும் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறமா இப்ப மீதி இருக்க 45% மாணவர்கள் இருக்காங்களே, அவங்கள பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறவங்க. அவங்களுக்கு மட்டும் தான் இன்னும் தமிழ், அதாவது தமிழ் இங்கிலீஷ் இதுல மட்டும் தான் படிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு அவங்க வந்து மும்மொழி கொள்கை எடுத்துட்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மும்மொழி கொள்கையை கேட்டா அதுவும் கிடையாது. பிஎம்சி ஸ்கூல்ல படிக்க போறாங்க பாத்தீங்களா, அந்த 250 ஸ்கூல்ல அவங்களுக்கு மட்டும் தான் மும்மொழி கொள்கை நியூ ஏஷியன் பாலிசி மூலமா எடுத்துட்டு வர போறாங்க. சோ இதுல வச்சு ஒரு பெரிய அரசியல் உண்டாக்கி நியூ ஏஷியன் பாலிசி மூலமா அவங்க மும்மொழி கொள்கை மூலமா ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய நாடகத்தை நடத்தி அதை மக்களிடையே பெரிய பிரச்சாரமா பீரங்கியா எடுத்துட்டு போய் சேர்த்திருக்காங்க. அது அவங்க சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இதுதான் கலை நிலவரம். ஓகேங்களா? முதல் விஷயம், மும்மொழி கொள்கையை ஏன் எதிர்த்தாங்க தமிழ்நாட்டில்? பேரறிஞர் அண்ணா ஏன் எதிர்த்தாருன்னா, அப்ப ஹிந்தி திணிச்சாங்க, திணிச்சது காங்கிரஸ். அப்படி திணிக்கும் போது ஹிந்தியை திணிக்க வைக்காம இருக்கிறதுக்காக அது மும்மொழி கொள்கையை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் பேரறிஞர் அண்ணா வந்து முன் வச்சாரு. அதுக்காக அதை விட்டுட்டு இப்ப வந்து நீங்க எந்த லாங்குவேஜுமே எடுத்து படிக்கலாம், ஏன்னா தமிழக மலையாளம் பேசுற பீப்பிள் அதிகம், தெலுங்கு பேசுற பீப்பிள் அதிகம், அவங்க ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிக்கலாம். இல்லையா நீங்க அதுவும் தமிழ்நாட்டுல வந்து கன்னடம் 3rd லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. கண்டிப்பா பிரச்சனை இல்லை. நீங்க அதுக்கு மேல ஒரு சட்டம் கூட எடுத்துட்டு வந்துக்கலாம். ஹிந்தி வந்து நாங்க எல்லாமே வேற ஏதாச்சும் ஒரு மொழி எடுத்துவோம், அது மலையாளமா இருக்கட்டும், உருது பேசுற பீப்பிள் அதிகம் அப்படின்னு எடுத்து வந்துக்கலாம். சோ இவங்க இவ்வளவு சொல்றீங்க தமிழுக்காக. பிஎம் ஸ்ரீ திட்டத்து மூலமா வந்து தமிழ்நாடு வந்து அதை ஏத்துக்கல, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் 5000 கோடி வரைக்கும் இழக்க நேரிடும் அப்படின்னு இதே தர்மேந்திர பிரதான் வந்து சொல்லியிருந்தாரு. ஆமா, இப்போ தர்மேந்திர பிரதாப் தான் நீங்க வாங்க பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்கும்னு சொல்றாரு. சரி, அதுதான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, தேசிய கல்விக் கொள்கை தான் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றத திருப்பி சொல்றீங்க. தேசிய கல்விக் கொள்கை பிரச்சனை கிடையாது, பிஎம்சி ஸ்கூல்ஸ் தான் பிரச்சனை. பிஎம் ஸ்கூல்ஸ் அதாவது அந்த நீங்க பணம் கொடுக்க வேண்டிய ஸ்கீமே நீங்க மாத்தி வச்சுட்டு இந்த ஸ்கீம் அக்செப்ட் பண்ணாதான் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னா அது எப்படி கவர்மெண்ட் ஏத்துக்கும்? அப்பயே நீங்க முதல்ல அக்செப்ட் பண்ணீங்க. சரி, நான் என்ன கேக்குறேன், இல்ல நீங்க பணம் வந்து இந்த ஸ்கீம் அக்செப்ட் பண்ணாதான் உங்களுக்கு பணம் வரும், இல்லன்னா உங்களுக்கு பணம் வராது. இப்போ சரி, மத்த இப்போ கல்வித்தொகைக்கு வந்து இப்ப கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை வந்து பட்ஜெட்ல ஒதுக்கும் போது அது தமிழ்நாட்டுக்கு வந்துடும், அது போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 40,000 கோடி வந்து பட்ஜெட் ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றேன். சரிங்களா? இந்த 2000 கோடி 2150 கோடி பாத்தீங்கன்னா இதுல வந்து பிஎம்சி ஸ்கூலும் வருது. நீங்க அது ஒண்ணு பேச்சுவார்த்தை பேசி இல்ல வந்து எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இல்ல நீங்க ஹிந்திக்கு பதிலா வேற ஏதாச்சும் மொழி எடுத்துன்னு சொல்லி பேச்சுவார்த்தை மூலமா சுமூகமா காணலாம். ஆனா இவங்க சுமூகமா காணக்கூடாது, ஏன்னா ஒரு வழி பிறந்துச்சு, இங்க அரசியல் பண்ண முடியாதுல்ல, மக்கள்கிட்ட போய் வந்து தேசிய கல்விக் கொள்கை வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றது தமிழ்நாடு அரசு சொல்றதுல என்ன பிரச்சனை? வேணாடா விட்டுட்டு போக வேண்டியதானே? அவங்க பிஎம்சி ஸ்கூல்ஸ் தான் அக்செப்ட் பண்ண சொல்றாங்க, தேசிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ண சொல்லல. சரி, அந்த 250 பிஎம்சி ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டுல வரவிடுங்க, இல்ல இருக்க ஸ்கூல்ல பிஎம்சி ஸ்கூல்ல மாத்திட்டாங்க. இததான் கேக்குறாங்களே தவிர நீங்க இந்திய இன்னைக்கு அமைச்சர் பேசினது வந்து சரியா? தமிழக எம்பிகள் வந்து அநாகரிகமானவர்கள், அவங்க வந்து அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சரியான பணியை வந்து பண்ணல அப்படின்றத வந்து ஒரு அமைச்சரா வந்து அவர் பேசுறது சரியா? அப்புறம் திரும்ப பெறாரு, இல்ல நான் அவர் பேசல, நான் withdraw my words அப்படின்றாரு. அந்த வேர்டை விட்டுருங்க. ஆனா வந்து மக்களை வச்சு அரசியல் பண்றாங்க சொல்லுங்க பாத்தீங்களா? அதுக்கு நான் 2 உதாரணம் சொல்ல விரும்புறேன். ஓகேங்களா? இது வந்து 5000 கோடி, கிட்டத்தட்ட 5000 கோடி வந்து எஸ்சி எஸ்டி வெல்ஃபேருக்காக ஒதுக்கப்படுற நிதியை வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க மத்திய அரசுக்கு. யாருன்னா டிஎம்கே கவர்மெண்ட். ஓகேங்களா? அது வந்து நாம சொல்லல, ஆதி திராவிட ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டிஐ போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, ஓகேங்களா? இது வந்து ஒரு பிஜேபி சொன்னதோ இல்ல சங் பரிவார் சொன்னதோ எதுவுமே கிடையாது, ஆர்எஸ்எஸ் சொன்னதோ எதுவுமே கிடையாது. சரி, ஆதி திராவிட ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டிஐ போடுது. அவங்கள வந்து போய் டேட்டாலாம் எடுக்கல, அவங்களும் ஆர்டிஐ போடுறாங்க. அதுல வந்து தெரிய வருது 5000 கோடி வந்து இவங்க மக்கள், அதாவது எஸ்சி எஸ்டி பீப்புள் வெல்ஃபேருக்கு அவங்களோட வாழ்வு தரம் உயர்த்துறதுக்கு கொடுக்கப்பட்ட நிதியை திருப்பி அனுப்பிட்டாங்க செலவு பண்ணாம. இன்னொரு விஷயம், அதுமா என்சிஎஸ்சி, அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி வெல்ஃபேர் கமிஷன். ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. எதுக்கு திருப்பி அனுப்பிச்சாங்க? இதெல்லாம் அவங்க செலவு பண்ணாம திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க, செலவு பண்ணாம திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் செலவு பண்ணாம திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து ஆர்டிஐ போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து என்சிஎஸ்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. நீங்க 7000 கோடி, அதாவது ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புளுக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் நீங்க ஒதுக்க வேண்டிய நிதியை, அந்த 7000 கோடி அதுல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் நிதி எடுத்து நீங்க வந்து கலைஞர் வந்து மகளிர் திட்டத்தை கொடுத்திருக்கீங்க, இதுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. சோ இவ்வளவு மக்கள் வச்சு அரசியல் பண்ணனால அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. சரி, வரேன். மதிவாணன் சார், வணக்கம். பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தை வந்து ஏற்றுக்கிட்டாதான் வந்து காசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் பேசினது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்தது டிஎம்கேயில் இருக்கிறவங்களுக்குலாம். முதல்ல இதை வந்து நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கல, முதலமைச்சர் வந்து ரொம்ப கடுமையாக வந்து நிதியை தர முடியுமா முடியாதான்ற அளவுக்கு வந்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு. இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு அரசு இனிமேல் எப்படி கையாள போகுது? அதாவது இந்த மண்ணுடைய
ஆடியோ வரல. சொல்லுங்க சார், நீங்க பேசுறது தெளிவா இருக்கு, பேசுங்க. இந்த மண்ணோட சாபம் என்ன தெரியுமா? இந்த ஓம் பிரகாஷ் மாதிரி ஆட்கள் தான் இந்த மண்ணோடைய சாபமே, மிகப்பெரிய சாபம். அதாவது ஒரு RSS தலைவர் வந்து மராட்டிய மாநிலத்துல வந்து மராட்டிய முக்கியம் இல்ல அப்படின்னு பேசுறாரு. அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு மராட்டியம் தான் முக்கியம் அப்படின்னு பேசுறாரு. ஓம் பிரகாஷ் அதை கடந்து போயிடலான்னு பேசுறாரு. ஓம் பிரகாஷ் வந்து பிஜேபி காரா RSS காரா? யாரு அவரு? முதல்ல அரசியல் விமர்சகரா? அப்படியே நல்லா சூப்பரா முட்டை கொடுக்குறாரு சார் அவரு. அதை கடந்து விட்டுருங்க. அதை அடுத்த லைனுக்கு வாங்க. இன்னும் அடுத்த லைனுக்கு வர்றது எங்க நாகரிகத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. எங்களுக்கு நீங்க நாகரிகத்தை பத்தி சொல்லி தரீங்க. உங்களுக்கு இன்னும் முதல்ல நாகரிகம் இருக்கு. நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். பதில் சொல்ல முடியல பதவி விட்டு வெளியில போகணும். அதை விட்டுட்டு பதவியில இருக்கோம் நாம என்ன வேணா பேசலாம், நமக்கு வாய் இருக்குதெல்லாம் பேசக்கூடாது. தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு தெரியல. தமிழ்நாடுனா என்ன, தமிழ்நாட்டு மக்கள்னா யாரு, இருமொழி கொள்கைனா என்ன, எத்தனை பேர் செத்து இந்த மண்ணை வந்து காப்பாத்திருக்காங்க, இந்த மொழியை காப்பாத்திருக்காங்கன்ட்டு திமுக கொடுத்த அழுத்தத்தாலதான் அன்னைக்கு நேரு அவர்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புற வரைக்கும் ஆங்கில இணைப்பு மொழியா இருக்குன்னு சொன்னாங்க. தம்பிக்கு தயவு செஞ்சு வரலாறு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பேசுறாரு தம்பி அவர்கள். நான் சொல்றேன், 1ஆம் நூற்றாண்டுல தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டுல சங்க இலக்கியம், 3ஆம் நூற்றாண்டுல திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டுல ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டுல பெருங்காவை, 6ஆம் நூற்றாண்டுல கல்லாடம், 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டுல பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டுல சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டுல பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டுல கந்த புராணம், 13ஆம் நூற்றாண்டுல சிவஞான போதம், 15ஆம் நூற்றாண்டுல தல புராணம், வில்லி பாரதம், திருவிளையாடல் புராணம் 16ஆம் நூற்றாண்டு, தேம்பாவணி சீரா புராணம் 17ஆம் நூற்றாண்டு, தாயுமானவரோட சுவாமி பாடல்கள் கவிதை 18ஆம் நூற்றாண்டு, திருவருட்பா வள்ளலார் பாடியது 19ஆம் நூற்றாண்டு, பாரதியார் பாடல் 20ஆம் நூற்றாண்டு. இவ்வளவு வரலாறோடு நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இரும்பு காலங்கள் நீங்க சொல்றதுக்கு கடந்து இன்னைக்கு 4500 வருஷத்துக்கு முன்பே தமிழை வந்து இரும்பு பயன்படுத்திருக்கான்னு ஒரு நிரூபிச்சிருக்கோம். எங்களுக்கு நீங்க நாகரிகத்தை சொல்லி கொடுக்குறீங்க. அப்படியே போற போகல சார் வந்து ஒரு லெட்டர் குடுத்துட்டாங்களா, உடனே ஒரு லெட்டர்ல ஏத்துக்கிட்டாங்களா? யாருங்க ஏத்துக்கிட்டது? அந்த லெட்டர் முழுசா படிக்க சொல்லுங்க அவரை. இல்ல அதான் வெரி கீன் டு எஸ்டாப்லிஷ், அதுக்கு அப்புறம் ஏத்துக்கிறோம் நாங்க சொன்னோம். வெரி கீன் டு எஸ்டாப்லிஷ்னு நாங்க அதுல போட்டு பணம் வாங்கி இருக்காங்க அப்படின்னு வார்த்தையை வந்து துண்டு இல்ல நெறியாளர் வந்து ஒரு விஷயம், வார்த்தையை துண்டு துண்டா படிச்சா ஒரு அர்த்தமா தான் வரும். முழுசா படிச்சு பாக்கணும். துண்டு துண்டா படிச்சா அப்படிதான் அவருக்கு தெரியும். ஏன்னா பிஜேபி RSS நண்பர்களுக்கு என்ன பிரச்சனைனா, வாட்ஸ்அப்ல யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சிருவாங்க, அதை அப்படியே பார்த்துட்டு வந்து வாங்கி எடுத்துட வேண்டியது. இன்னைக்கு எல்லாத்திலையும் ட்வீட் பண்ணிருக்காரு முதலமைச்சர், அவர் என்ன லெட்டர் அனுப்பிச்சாங்கன்றத அதையும் படிக்கலையா தம்பி அவர்கள்? அதுக்கு ரிட்டர்ன் என்ன ரிப்ளை எழுதிருக்காங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல பண்ணிருக்காங்க, இன்ஸ்டால பதிவு பண்ணிருக்கோம், ட்விட்டர்ல பதிவு பண்ணிருக்கோம், Facebookல எல்லாத்துலயும் பதிவு பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி முன்னாள் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா எழுதின லெட்டர் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்றாங்க. நாங்க அதை ஏத்துக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், அதனால நிதியை கொடுங்கன்னு கேட்டதா அந்த லெட்டர்ல சொல்றாங்க. அதை நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். ஆனா எங்க குழுவோட அறிக்கையின் பிறகு நீங்க துண்டா அதை ஏத்துக்க தயாரா இருக்கிறோம், அது அப்படின்னா அதுக்கு அடுத்த லைன் யாரு படிக்கிறது? சரி, பக்கத்துல வந்து படிப்பாங்களா? நீங்க படிச்சு சொல்லுங்கண்ணா அடுத்த லைன். தம்பி இருப்பா வர ஒரு மொழியை பத்தி அவமானப்படுத்துறாங்க, தமிழ்நாட்டு MP அவமானப்படுத்துறாங்க, கூட சேர்ந்து கண்டிக்க துப்பு இல்ல, வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. போய் தேவேந்திர பட்னாவிஸ் பார்த்து கத்துக்குங்க. உங்க கட்சிக்காரு அவரு, அவர் கூட்டணி கட்சி முதலமைச்சர் இல்ல, கண்டிக்கிறாங்க தைரியமா. உங்களுக்கு துப்பு இல்ல கண்டிக்கிறதுக்கு. இப்போ இந்த PMC திட்டத்துக்குள்ள வந்தாதான் வந்து தேவேந்திர பட்னாவிஸ் யாருக்கு குரல் கொடுத்தாரு? இத்தனை தமிழ் சொன்னீங்களே, இத்தனை தமிழ் புலக்கேத்த சொன்னீங்களே, தமிழுக்காக தமிழுக்கு என்ன பண்ணிருக்காங்க? நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க. நீங்க பேசும்போது அண்ணன் ஒரு நாள் கூட குறிக்கல. இல்ல நான் என்ன பத்தி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் குறிச்சு வச்சுக்கிட்டு சொல்லுங்க. நான் நீங்க பேசும்போது குறிக்கல, நான் கேட்கறத பேசுங்க. ஒரு நிமிஷம். இந்த நாட்டுடைய பிரதமர் வெளிநாட்டுக்கு போறாரு, தமிழ் சிறந்த மொழி, ஆதிகால மொழி எல்லாம் பேசுறீங்க. இதே கேக்குற மாதிரி தான் கேட்கணும். எப்ப பேர் வச்சு சோறு வச்சியான்னு வச்சீங்களா? வருஷம் கல்விக்கான நிதியை குறைப்பீங்களா?
ஆனா வந்து கல்வி இவங்க வளர்த்துருவாங்களாம். ஒன்றிய பட்ஜெட்ல வருஷத்துக்கு கல்விக்கான நிதி குறைக்கப்படுதா உயர்த்தப்படுதா? நான் எளிமையா கேக்குறேன். வருஷம் கல்விக்கான நிதியை குறைச்சிட்டு நான் வந்து கல்வியை வளர்க்கிறேன். என்ன வளர்க்கிறேன்? எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த நாட்டுல பேசப்படுற மொழிகளா 3372 மொழிகள் இருக்கு. 10 லட்சம் பேருக்கு மேல பேசுற மொழியா 29 மொழிகள் இருக்கு. 10,000 பேர் பேசப்படுற மொழிகளா 122 மொழிகளும் 216 மொழிகளும் இன்னொரு அட்டவணையில இருக்கு. இந்த நாட்டுடைய அலுவல் மொழியா இந்தியும் ஆங்கிலமும் இருக்கு. துடிக்கிறாங்கல்ல சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும். சமஸ்கிருதத்தை மிகப்பெரிய சர்வே எடுத்தா கூட 14,135 பேர் தான் சமஸ்கிருதத்தை பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் இன்னொருத்தர் சொல்றாரு தேவ பாஷை சமஸ்கிருதம். அப்ப நாங்க யாரு? என் மொழி அப்ப என் மொழி அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன் சார். லைவா இருக்கு. சரி 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 அது ஓகே. இருங்க சார் வரேன். இல்ல அது நான் கேக்குறேன். அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டு क्वेश्चन கேக்குறேன் அப்படினு சொல்லி இன்னும் மொழியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. கண்டிப்பா இல்ல திமுகவினர் வந்து நேர்மையற்ற நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் சொன்னதுல என்ன குறை கண்டீர் உண்மைதானே அப்படின்னு அண்ணாமலை வேற ட்வீட் போட்டு சொல்றாரு. அண்ணாமலைக்கு நான் கேக்குறேன் அசிங்கமா இல்ல உனக்கு? நீ சார்ந்த மாநிலத்தை சார்ந்த எம்பி இருக்கு சார் வர. நீங்க சார்ந்த நீங்க பிறந்து வளர்ந்து நீங்க வாழ்ற உங்களுக்கு அடையாளம் கொடுக்குற இந்த மாநிலத்தோட எம்பிகளை அவங்க அவமானப்படுத்துவாங்க. உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பீங்களா? ஏன் தேவேந்திர பட்னாஸ் இருக்கிற உணர்வு உங்களுக்கு ஏன் இல்ல? ஏன் நீங்க ப்ரௌட் கண்டென்ட்னாலயா? பொய்யா பேசிக்கிட்டு மொழியை அடமான வச்சுக்கிட்டு மொழியை அவமானப்படுத்திக்கிட்டு தேர்தலில் நின்று பாருங்க. உங்களுக்கு தெரியும். இந்த வாட்டி நீங்க சேர்ந்து வாங்க. தமிழ்நாட்டு மக்களை பத்தி உங்களுக்கு தெரியவே இல்லை சுத்தமா. அதே ஏழை எளிய மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்வது யார் என்று தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும். உங்கள் சாயம் வெளுத்து விட்டது. இனியும் தமிழக மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாதுன்னு ஒரு இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு. அதேதான் அந்த வாட்ஸ்அப் பாத்துட்டு வந்து அந்த தம்பியும் பேசிச்சு. மும்மொழி கொள்கை எத்தனை சதவீதம் வரும் சார் தமிழ்நாட்டுல? சிபிஎஸ் தம்பிக்கு மருந்து தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ ஸ்கூலோ மெட்ரிகுலேஷன் எவ்வளவு? அரசாங்க பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு? 37,844 மேல அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இருக்கு. வெறும் 12,000 பள்ளிக்கூடங்கள் தான் 12,814 பள்ளிக்கூடங்கள் தான் இருக்குது. இது வந்து எப்படி ஒன்னாயிடும்? ஏதாவது ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா ஒரு தார்மீகமான ஒரு நியாயம் இருக்கணுமா இல்லையா? அவங்க தொடர்ந்து என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வியை வந்து கொடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை முயலுது அப்படின்றாங்க. அதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், தேசிய கல்வி எல்லாருக்கும் தான் கொடுக்குது இல்ல. குஜராத்ல எத்தனை மொழி? உத்தரப்பிரதேச பிஜேபி ஆளுகின்ற உத்தரப்பிரதேசல எத்தனை மொழி? ராஜஸ்தான்ல எத்தனை மொழி? மத்திய பிரதேசல எத்தனை மொழி? சத்தீஸ்கர்ல எத்தனை மொழி? பீகார்ல எத்தனை மொழி? சார் இருமொழி கொள்கையில படிச்ச நாம இன்னைக்கு உயர்கல்வியில நம்பர் 1 மாநிலமா இருக்கும். அந்த தம்பிக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. பெண் கல்வியில நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. பெண்கள் அதிகப்படியா படித்து விட்டு வேலைக்கு போற மாநிலம் தமிழ்நாடா இருக்குது. சரி, இன்னைக்கு இந்தியாவில அதிக தொழிற்சாலைகள் இருக்கிற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அதிகப்படியான உற்பத்தி கொடுக்கிற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. சரி, ஜிடிபில நம்பர் 2 மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. தனி மனித வருமானத்துல நம்பர் 2 தமிழ்நாடு இருக்கு. நான் கேக்குறேன், இருமொழி கொள்கையில படிச்சுட்டு தான் சார் அப்துல் கலாம் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி வரைக்கும் போனாரு. இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இருமொழி கொள்கை மட்டும் போதும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு முடிவு பண்றாங்க. இப்ப அதை ஏற்க மறுக்கிறாங்க. என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகுது? நான் திரும்ப சொல்றேன், எதுல விளையாடுங்க, தமிழ்ல விளையாடாதீங்க. விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். ரொம்ப மோசமா இருக்கும். சொன்னா கேளுங்க, வேண்டாம். கொடுக்க வேண்டிய காசை கொடுக்குறீங்க. நாங்க வரி கட்டினா உங்களுக்கு ஏதுங்க பணம்? நாங்க பணம் உங்களுக்கு வரி கட்டலினா உங்களுக்கு என்ன வருமானம் இருக்கு? இது அடுத்த கட்டத்துக்கு போச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வரி கட்டறதை நிறுத்திடுவோம் அப்படின்ற அளவுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க. போவோம், வெயிட் பண்ணி பாருங்க. சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க. பிஜேபிக்கு தெரியல தமிழ்நாட்டுல தமிழ்னா திமுகனா என்னன்னு அவங்க போக உணர்வாங்க பாருங்க. சரி, வரேன். செல்வம் சார், தூத்துக்குடி செல்வம் இணைப்பில் இருக்கிறாரு. சரி, செல்வம் சார் இணைப்பில் இருக்கீங்க, வணக்கம். சார் இணைப்பில் இருக்கேன்.
சார் ஓகே சார். சார் இப்போ திரு மதிவாணன் சொன்னதை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. இங்க தமிழ்நாட்டுல வந்து திமுகனா என்னன்னு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. தேவையில்லாம மொழி விஷயத்துல வந்து விளையாடாதீங்க, அண்ணாமலை வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து எந்த வகையிலுமே ஏற்க தகுந்ததா இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமா அவருடைய கருத்துக்களை முன் வச்சாரு. முதல்ல இந்த மாதிரி நாடாளுமன்றத்துல வந்து இந்த மாதிரி எம்பிக்களை வந்து தாக்கி பேசுறது, ஒரு மாநிலத்தோட மொத்த எம்பிக்களை வந்து தாக்கி பேசுறது அப்படின்றது எந்த வகையில சரியா இருக்கும்? இப்போ இந்த இருமொழி கொள்கையை வந்து எந்த வகையில அணுகுனா சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? ஜீ தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது சார், இப்போ மும்மொழி கொள்கையை வந்து இவங்க முறையா புரிஞ்சுக்கிடல. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, மும்மொழி கொள்கை என்பது தாய்மொழி 5வது வகுப்பு வரை தாய்மொழியில் தான் படிக்க வேண்டும். தாய்மொழி தமிழில் மட்டும்தான் படிக்க வேண்டும். ஆங்கிலம் இணைப்பு மொழி 5வது வகுப்பு பிறகு. அதுக்கு பிறகு 3வது மொழி அவர்கள் விரும்புகிற பாடம். இந்தியோ சமஸ்கிருதமோ குறிப்பிட்ட எந்த மொழியும் கிடையாது. 3வது மொழி. இவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு வேற செய்திகள் கிடையாது. ஏன்னு கேட்டா திமுக ஒவ்வொரு நாளும் பலகீனம் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் திமுக சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்டேன்னா, தொடங்கி இருக்காரு பேசுவோம். அதாவது நண்பர் மதிவாணன் வந்து என்னுடைய இதுக்கு முன்னால சார் உங்க இணைப்புல கொஞ்சம் சரி, இணைப்பு சரியில்லை. நான் வரேன். விஜய் கிருஷ்ணா, இப்போ இங்கே இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து மும்மொழி கொள்கையை வந்து உள்ளே கொண்டு வரணும், தேசிய கல்விக் கொள்கையை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுல மத்திய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இதை வந்து தமிழ்நாடு அரசு ரொம்ப கடுமையாக வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது? இப்போ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி சரியான முறையில் வந்து சேருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வார்த்தை போர், வார்த்தையை சரியாக பயன்படுத்தாமல் கோவப்படுறது, நாடாளுமன்றத்தில் வச்சு மொத்தமாக எல்லாரையும் வந்து பேசுறது, அநாகரிகமற்றவர்கள் அப்படின்னு பேசுறது, இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு? இல்லை, இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். இது உண்மையிலே ஒரு தமிழனா, நான் அந்த வீடியோ நான் பார்த்தேன். நான் பார்லிமெண்ட் ப்ராசஸ் அப்போ நான் பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதாவது வந்து சாபக்கேடாக இருக்குது. நிஜமாலே சொல்லணும்னா, இந்த மாதிரி சப்ஸ்டாண்டர்டாக பேசுகிறவங்களாம் ஒரு யூனியன் மினிஸ்டராக இருக்கிற நிலைமையை நினச்சி உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது வந்து இந்தியாவோட டெமோக்ராட்டிக் ஃபேப்ரிக்காக இருக்கட்டும் சரி, நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது எல்லாருமே மதிக்கணும்ன்ட்டு. ஆனால் ஒரு ஒன்றிய அமைச்சர் இப்படி, அதுவும் அவரு திரும்ப அழுத்தி சொல்கிறாரு, திரும்ப அன்டெமோக்ராட்டிக் அன்சிவிலைஸ்டுன்னு சொல்கிறாரு. இது உண்மையிலே உலகத்துக்கே நாகரிகத்தில் பல விஷயங்களில் உலக அளவில் முன்னோடியாக இருக்கிற தமிழர்கள் நம்ம. ஆனால் வந்து அவர் இப்படி தமிழை கொச்சப்படுத்துறது வந்து உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது இன்னும் ஒரு சில ஈவெண்ட்ஸும் இருக்குது. அதாவது வந்து எலெக்ஷன் 2024 லோக்சபா எலெக்ஷன் அப்போது பிரதமர் என்ன பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒடிசாவில் போயிட்டு ரத்னா பந்தர் சாவி எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னு இதே பிரதமர் கேட்டால், இல்லை நிஜமாலே சொல்கிறேன், பிரதமர் இது, அதாவது நீங்கள் ஒரு தனிநபரை தாக்குதல் பண்ணணும்னா நீங்கள் ஒரு தனிநபர்கிட்ட மாற்று கருத்து இருக்குன்னா நீங்கள் அப்படி பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் தமிழகத்தோட ரத்னா பந்தர் சாவி எங்கே இருக்குது தெரியுமா, தமிழகத்தில் இருக்குன்ற மாதிரி பிரதமர் பேசினார். அதுக்கப்புறம் அதே ஷோபா அவங்க வந்து ஒரு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அவங்க ராமேஸ்வரம் கேஃப்ல பாம்பு வெடிச்சது, அதுக்கு யார் காரணம் தெரியுமான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு இவர் இப்படி பேசுறது உண்மையாலே ரொம்ப 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 ஒரு கனத்த இதயத்தோட சொல்றேன். இவங்க எல்லாருமே இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவத்தையும் இந்தியாவோட ஜனநாயகத்துக்குமே மிகப்பெரிய ஆபத்தை தான் விளைவிக்கிறாங்க இவங்க. இன்னொன்னு, அதுவும் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்றேன். நம்ம தமிழக முதல்வர் ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்டு போறாரு. அது என்னன்னா, இங்க இருமொழி கொள்கை தான். இது மிகப்பெரிய மக்கள் போராட்டமா இருந்தது. இது வெறும் அரசியல் நிகழ்வு மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்த தமிழர்களோட உணர்வு. அதுதான் சரிங்களா? நீங்க அதை மீறி நீங்க இதை திணிக்கிறது, இதை எங்க போய் பார்க்க தோணுதுன்னா, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு போய் பார்க்க தோணுது. அதாவது இன்னைக்கு இவர் சொல்லியிருக்காருல்ல, யாரு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு, அன்டெமோக்ராட்டிக் அன்சிவிலைஸ்டுன்னு சொல்றாரு. சரிங்களா? இது என்னன்னா, 2000 வருடங்களுக்கு முன்பு என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரிதான், இந்த நிறத்துல இருக்கவங்களாம் தாழ்ந்தவர்கள், இந்த மொழி பேசுறவங்களாம் தாழ்ந்தவர்கள், இந்த
இந்த உணவு உண்பவர்கள்லாம் தாழ்ந்தவர்கள்ன்று தான் ஒரு கல்ச்சுரல் ஹெஜமோனி, அதாவது ஒரு கலாச்சார திணிப்பு, ஒரு கலாச்சார ஆதிக்கத்தை செலுத்தினாங்க. திரும்பி அதுக்கு தான் இவங்க முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க தான் நாங்கள் பல வாட்டி சொல்கிறோம். அதே மாதிரி ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், இதுதான் இவங்களோட தொடர்ந்து இவங்களோட கொள்கையாக இருந்திருக்கு. இதை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாங்க. சார், நான் ஒரு லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இன்னைக்கு இந்த 3ஆம் மொழின்றதே முதல்ல ஒரு தேவையற்ற விஷயமா இருக்குது. அதாவது 3ஆம் மொழி திணிப்புன்றது, சரிங்களா, 3ஆம் மொழி திணிப்புன்றதே ஒரு தேவையற்ற விஷயமா தான் இருக்குது. இந்த எரா ஆஃப் மாடர்ன் சொசைட்டி, இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஏஐ வந்துருச்சு, டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. இன்றைக்கி எல்லாருக்குமே அத்தியாவசியமாக தேவைப்படுறது நீங்கள் ஒரு மாடர்ன், அதாவது இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியும் இல்லை ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது தான் தேவைப்படுறதா இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட்டு இது வரைக்கும் அதுக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியலாக எதுவுமே எடுக்கல. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே இருக்கிற இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மொழிகளை கூட வச்சு நான் பேசல, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற வேறு ஏதோ ஒரு மொழி, சரிங்களா, இப்போ நிறைய நாடுகள் இருக்குது, நீங்கள் அந்த ரீஜனல் லாங்குவேஜை கற்றுக்கினா தான் அங்கே வேலை செய்வோம். ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சு இதுவாக இருக்கும், ஜெர்மனியில் ஜெர்மனி இருக்கும். நீங்கள் வெறும் அந்த மொழியை மட்டும் கற்றுக்கினீங்கன்னா அங்கே போய் என்ன வேலை செய்ய முடியும்? கண்டிப்பாக நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் இங்கே அன்ஆர்கனைஸ்ட் லேபராக இருக்குது, அமைப்பு சாரா தொழிலாளராக இருக்குது, அந்த நாட்டில் போய் ஒரு அமைப்பு சாரா தொழிலாளராக இருக்க முடியும். நீங்கள் அந்த ஒரு ஹோட்டலில் போய் ஏதோ ஒரு சாதாரண வேலை செய்கிறதோ அதை தான் பண்ண முடியும். உங்களுக்கு டெக்னாலஜி ஸ்கில்ஸு, சரிங்களா, நீங்கள் ஒரு உயர்ந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கும் போது நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்காரனே உங்களை வரவேற்பான். அதில் நீங்கள் பெரிய ஆஃபீஸர் ரேங்காக இருப்பீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது அதுதான். இங்கே தமிழர்கள் மைக்ரேட் ஆகுறாங்க. மைக்ரேட் ஆகுறது எங்கே மைக்ரேட் ஆகுறாங்கன்னா ஒரு ஐஏஎஸ்ஸாவோ இல்லை மிகப்பெரிய ஆஃபீஸர்ஸாவோ தான் நாங்கள் மைக்ரேட் ஆகிறோம், சரிங்களா. நீங்கள் நாங்கள் தொடர்ந்து உலக அளவில் தலை சிறந்து நாங்கள் விளங்குறோம் பல பேராமீட்டர்ஸ்ல. ஆனா நீங்க இது மாதிரி ஒரு தேவையே இல்லாத இன்னைக்கு அறிவியலுக்கு உடன்படாத ஒரு விஷயத்தை எங்க மேல திணிக்கிறீங்க. அது என்னன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நரேட்டிவை யூஸ் பண்ணீங்களோ இன்னைக்கு திரும்பி அதே மாதிரி அன்சிவிலைஸ்டுன்னு சொல்றது எந்த விதத்திலுமே ஏற்றுக்க கொள்ளவே முடியாது. இன்னொன்னு அவர் அதுக்கு மன்னிப்பு கூட கேட்கல. அந்த பார்லிமெண்ட்ல எல்லாருமே தொடர்ந்து அந்த வார்த்தையை திரும்ப பெறணும் சார். நீங்க திரும்ப இப்போ யாரோ ஒரு நபரு, சரிங்களா, ஒரு மதிப்புக்குரிய ஒரு பெரிய இடத்துல இருக்க நபரை ஒரு மாதிரி ஒரு ஒருமையிலேயே ஏதோ ஒன்று பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப பெற்றுக்கிட்டா போதுமா சார்? நீங்க 5300 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க மிகப்பெரிய உலகத்துக்கே வழிகாட்டியா இருந்திருக்கோம். அயனேஜி நாங்க இரும்பை யூஸ் பண்ணியிருக்கோம். பழைய கீழடி அகழ்வாய்வாக இருக்கட்டும், சரி, ஆதிச்சநல்லூர், எல்லா இடங்கள்லையும் ஆம்பிள் ஆஃப் எவிடன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு. உலகத்துக்கு பல வகையில நாங்க முன்னோடியா இருந்திருக்கோம். நீங்க அன்சிவிலைஸ்டுன்னு சொல்றீங்க. அன்சிவிலைஸ்டோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? அன்சிவிலைஸ்டுனா என்ன தெரியுங்களா? நாங்களா போயிட்டு ட்ரெயின் கண்ணாடியை உடைக்கிறோம், ஏசி கோச் கண்ணாடியை உடைக்கிறோம் ட்ரெயின்ல போயிட்டு. இது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பேசி உண்மையிலே ஒவ்வொரு தமிழருக்கும் இது நம்ம சகோதரர் மதிவானன் கூட பேசினார். நீங்க கூட சொல்லும் போது சொன்னீங்க ஆவேசப்பட்டு பேசினாருன்ட்டு. ஏன்னா அவர் பேசின வார்த்தை அந்த மாதிரி ஒவ்வொரு தமிழருக்கும் நெஞ்சு பதைக்கும். இது நிஜமாலே எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பை பத்த வச்ச மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ ஒரு எங்க உணர்வுகள் அவ்வளவு தூரம் புண்படுத்திருக்கீங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டில் இருக்க மற்ற கட்சியை சேர்ந்தவங்க நீங்க எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னு தெரியல. நீங்க அதை எப்படி எந்த முகாந்திரத்துல நீங்க அதை டிஃபெண்ட் பண்றீங்கன்னு தெரியல. உண்மையிலே அன்னைக்கு உங்க நாகரிகம் என்னன்னு நான் கேட்கிறேன். நிஜமாலே இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க அன்சிவிலைஸ்டுன்னு சொல்றீங்க. உங்க நாகரிகம் என்ன? நம்ம ஒரு கேள்வி கேட்கிறேன். எது ஒடிசால போயிட்டு தமிழர்களை அவமானப்படுத்துறது தான் உங்க நாகரிகமா? அதே மாதிரி அதுவும் ஒரு சென்ட்ரல் யூனியன் மினிஸ்டர் அவங்க நீங்க ராமேஸ்வரம் கேஃப்ல நடந்ததுக்கு தமிழர்கள் பத்தி பேசுறீங்களே, அதுக்கு போயிட்டு கோர்ட்ல மன்னிப்பு கேட்டீங்களே, இதான் உங்க நாகரிகமா? அதை விட்டுட்டு எங்க தலைவர் ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்ன்றப்போ ஒரு முன்னாள் ஒன்றிய அமைச்சரா இருந்தவர் உங்க ஜாதி என்னன்னு கேட்டாரு. இதுதான் நாகரிகமா? சார், உலகம் மாறிட்டு வருது, நீங்க மாறல. உலகம் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு சமூக நீதிக்கான வேட்கை அதிகமா இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமான உரிமைகள் அதிகமா தேவைப்படுது. ஆனா நீங்க இன்னும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஆதிக்க மனப்பான்மையில இருந்தீங்களோ இன்னைக்கு அந்த ஆதிக்க மனப்பான்மை வெளிப்படுத்துறது எந்த காலத்திலயும் ஏத்துக்கவே முடியாது. சரி, இதுல பிஎம்ஸ்ரீ திட்டத்துல இணைந்தாதான் அதோடைய பணம் அப்படின்றத தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான போராட்டத்தையும் இப்ப தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பணத்தை, அந்த நிதியை விடுவிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு இன்னைக்கு முதல்வர் ரொம்ப கோவப்பட்டு அதை கேட்குறாரு. நாக்பூரில் சொல்கிறத தான் கேட்டு நாங்கள் நடத்தலை, மக்கள் சொல்கிறத கேட்டு தான் நாங்கள் அரசியல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கான தீர்வு என்ன? அதை நோக்கி நம்ம இப்போ பயணிக்கணும்ல சார். முதல்ல இவங்க ஒரு அரசியல் நாகரிகம், ஒழுக்கம், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை முழுசா தெரிஞ்சுக்கணும் பிஜேபி, சரிங்களா? இவங்களுக்கு அரசியல் நாகரிகமும் தெரியல.
அரசு தனி மனித பார்லிமெண்ட்ல பேசினாரு. அரசியல் நாகரிகம் கொச்சைப்படுத்துற மாதிரி பேசுறீங்களா? இது அரசியல் நாகரிகமா? சொல்லுவோம் சார். இல்ல, இதை ஏத்துக்கொள்ள முடியாது சார். இதை ஏத்துக்கொள்ளவே முடியாது. நீங்க அன்சிவிலைஸ்டு சொல்றீங்க, சரிங்களா? நீங்க அன்சிவிலைஸ்டு சொல்றீங்க. நாங்க அதை ஏத்துக்கணுமா? அதுக்கு மன்னிப்பு கேட்டீங்களா நீங்க? இல்ல, இதை நீங்க எப்படி டிஃபெண்ட் பண்றீங்க? இல்ல, இத எப்படி சார் டிஃபெண்ட் பண்றீங்க நீங்க? செல்வம் சார், அவர் என்ன கேக்குறாரு, மற்ற விஷயம் அதாவது கண்டென்ட் பேசுறது, பார்லிமெண்ட்ல கண்டென்ட் பேசுறது அப்படின்றது வேற. இவங்க எல்லாம் வந்து அன்சிவிலைஸ்டு அப்படின்ற அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்றது அந்த வார்த்தையை கேளுங்க சார். பாராளுமன்றத்தை நடத்த விடுங்க சார். பாராளுமன்றத்துல எதுக்கு எடுத்தாலும் கூச்சல். அவங்க எதிர்க்கட்சியா இருந்தா நீங்க போடலையா? நீங்க கூச்சல் போடலையா? நீங்க கூச்சல் போட்டதே இல்லையா? எவ்வளவு அங்க தலைவர் பேசும்போது நீங்க சும்மா இருந்தீங்களா? எப்படி மைக் ஆஃப் பண்ணீங்க சார்? நீங்க இல்ல சார், எல்லா இருந்தாலும் தயவு செஞ்சு நான் சொல்றேன், இத நீங்க டிஃபெண்ட் பண்ண ட்ரையே பண்ணாதீங்க. அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை, ரொம்ப தவறான வார்த்தை. விஜய் ஒரு நிமிஷம். என்ன சார்? சார் செல்வம் சார் சொல்லுங்க. அதாவது காங்கிரசுக்கோ திமுகவுக்கோ நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. என்ன இல்ல, கட்சி சார்ந்து விடுங்க சார். தமிழக எம்பிக்கள் அங்க வந்து பிரதிநிதிகள் அந்த இடத்துல இருக்காங்க சார். ஒரு சப்ஜெக்ட் வந்து அவரு நாடாளுமன்றத்துல அவர் மத்திய அமைச்சரை பேச விடல, அதனால வந்து அவர் வந்து அவசரப்பட்டு சொல்லிட்டாரு. அவர் யாரும் சொல்லி கேட்கல, அவரே இக்னோர் பண்ணிக்கிட்டாரு அந்த வார்த்தையை. அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை மன்னிப்பு கூட கேட்கல சார். அவரு திரும்ப பெற்றாருன்னா சொன்னாரு. அதை இப்ப சேலஞ்ச் பண்றோம் சார். தமிழ்நாட்டு எம்பிக்கள்ல எத்தனை பேர் நேர்மையாக வந்திருக்காங்க, எத்தனை பேர் வழக்கு இல்லாம இருக்காங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் வழக்குகள் இல்லாமல் இருக்கிறார்கள்? அது சொல்லுங்க. பிஜேபியில இருக்கவங்களோட குற்ற வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ற இடமா அது? அங்க வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனையை பேசுறாங்க. ரொம்ப உயர்ந்த மரியாதை வச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்க. திமுக காங்கிரசுக்கு நிறைய வாய்ப்பு அவங்கள சார். முதல்ல நான் உங்கள்கிட்ட தான் வந்தேன், உங்க இணைப்பு சரியில்லைன்னு தான் நான் அவர்கிட்ட போனேன். நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க. அதாவது மும்மொழி கொள்கையை இவர்கள் புரிந்து கொள்ளல. முதல்ல தாய்மொழி கல்வி அவசியம், சரி. ஆனால் இணைப்பு மொழி ஆங்கிலம் அவசியம். மூன்றாவது மொழி எந்த மொழியாக இருக்கட்டும் கிடையாது. இவர்களுக்கு அரசியல் செய்வதற்காக இந்தி இந்தி என்று சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, நான் ஒரு சவாலை விடுறேன். யாருக்கு? தம்பி சகோதரர் மதியானன் அவர்களுக்கும் நண்பர் விஜயகிருஷ்ணா அவர்களுக்கும் ஒன்று சொல்ற. நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு அரசுல ஒரு ஜிஓ போடட்டும். தமிழ்நாட்டுல இருமொழி கல்வியை தவிர வேறு பள்ளிக்கூடமே இருக்கக்கூடாது சார். சிபிஎஸ்இ ஸ்கூலே வேண்டாம். ஏன்னா அப்படி ஒரு முடிவு எங்களால எடுக்க முடியாது. எதுக்குன்னு அதுதான் திணிப்பு. அதாவது இங்க என்ன வேணாலும் பண்ணலாம், இங்க என்ன வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் போது இங்க இருமொழி கொள்கை தான் படிக்கணும், இங்க ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்ல சொல்றீங்களா? ஒண்ணு கேளுங்க. இப்போ இந்த பிஎம்சி ஸ்கூலா இருக்கட்டும் அல்லது மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற ஏழை வீட்டு பிள்ளைக்கும் மூன்றாவது ஒரு தரமான கல்வி கிடைக்கணும், சமமான கல்வி கிடைக்கணும் அனைவருக்குமான. இப்போ முதலமைச்சருடைய மகனும் மருமகனும் மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன், மாண்புமிகு மரியாதைக்குரிய டி.ஆர். பாலு, அதே போல ஜெகத்ரட்சகன், ஏவாவேலு, இப்படி திமுக குடும்பம் நடத்துகிற பள்ளிக்கூடத்துல மூன்றாவது மொழி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல மூன்றாவது மொழி இந்தி கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. திமுகவை சார்ந்தவங்க ஸ்கூல் நடத்துறாங்கன்றது இருக்கட்டும், திமுகவை சார்ந்தவங்களும் ஸ்கூல் நடத்துறாங்க. அது மாதிரி எவ்வளவு பேர் ஸ்கூல் நடத்துறாங்க, அவங்களையும் வச்சு பேசணும். பாஜக சார்ந்த யாரும் ஸ்கூல் நடத்துறது இல்லையா? கிடையாது. நான் இன்னொன்று சொல்றேன் சார். திமுக குடும்பம், திமுகவுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுக்கு முன்னாடியா இருக்கணும். அவரு போய் இருமொழி கொள்கை இந்தி அதெல்லாம் சொல்றாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், 1906 இல்ல எல்முருகன் என்ன சொன்னாரு, நீங்க வந்து கும்மிடி பூண்டியை தாண்டினீங்கன்னா உங்களை திட்டினாலும் எவனும் தெரியாது அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன எந்த மொழியில திட்டுவாங்க? அவங்க எந்த மொழியில திட்டுவாங்க? அந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்த மொழி எக்ஸ்ட்ராவா எந்த மொழி படிக்கணும்?
இந்தியில திட்டுவா, தெலுங்குல திட்டுவா, கன்னடத்துல திட்டுவா. எனக்கு ஜாப்பனீஸ் தெரியுது சார், எனக்கு பிரெஞ்சு தெரியுது, எனக்கு ஜாப்பனீஸ் தெரியுதுன்னா அவன் ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல திட்டிட்டு போறான்னு நான் பாட்டு கிராஸ் பண்ணி தானே போவேன். நீங்க எந்த மூணாவது மொழியை படிக்க சொல்றீங்க? எவனுக்கோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெரியும்னு சொன்னா நான் மூணாவது மொழியை படிக்கணும்னா எப்படி? இங்கிலீஷ் பேசுறதுக்கே அவ்வளவு பிரச்சனை இருக்கு சார். ஒரு நிமிஷம், அதாவது நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய மகன் என்ன சொன்னாரு? நான் வந்து மூன்றாவது மொழி பிரெஞ்சு எடுத்திருக்கேன். படிச்சுட்டு போட்டோம், அது அவரோட விருப்பம் சார். அதைத்தான் நானும் சொல்றோம். மூன்றாவது மொழி ஏதோ ஒரு மொழி படிக்கட்டுங்க. உங்களுக்கு என்ன இந்தியின்னு எதிரே சொல்லிருக்கு மும்மொழி கொள்கை. சரி சார், மக்கள் யாரு இல்ல நீங்க தொடர்ந்து சொல்றீங்க திமுக வந்து இந்த விஷயத்த வந்து முன் வைக்கிறாங்க, இவங்க இதை எதிர்க்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து தெரியுது. அதாவது மும்மொழி கொள்கையை உள்ள வர விட மாட்டேங்கிறாங்க, தேசிய கல்விக் கொள்கை இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க அப்படி சொல்லிதான் இவங்க வந்து இத்தனை தேர்தல்கள்ல வந்து தொடர்ந்து திமுக வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. அப்ப மக்கள் யாருமே அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றீங்களா? அதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு தான். இதெல்லாம் ரீல் அந்து போச்சு. எலெக்ஷன்லயே அவங்க தான் சார் ஜெயிச்சிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் நடந்து எத்தனை நாள் சார் ஆகுது? இப்போ எப்படி சார் 39 MP எப்படி சார் ஜெயிக்கிறாங்க தமிழ்நாட்டுல? ஒரே ஒரு விஷயம் தயவு செய்து அனுமதிங்க சொல்லுங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிலை வேறு. 2023 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தெலுங்கானா வேறு, ஆந்திர பிரதேசம் வேறு. இன்னைக்கு அங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. நீண்ட காலத்திற்கு பிறகு டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி படுதோல்வி அடைந்து அங்கே பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்திருக்கு சார். நரேந்திர மோடி என்கிற மகத்தான மனிதர் இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த முகமாக பார்க்கப்படுகிறார். இவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி அமைய போகுது. அதனால நம்ம தோற்று போயிடுவோங்கிறதுனால இவங்க சரி நிதியை விடுவிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு முதல்வர் கேட்டிருக்காரு. நிதியை விடுவிக்க முடியுமா முடியாதான்னு கேட்டிருக்காரு. என்ன பதில் அதுக்கு? என்ன பண்ணுவாங்க? ஏத்துக்கிடுவீங்களா ஏத்துக்கிட மாட்டீங்களா அது சொல்லுங்க. சரி ஓகே திட்டத்தை ஏத்துக்கிடுவீங்களா ஏத்துக்கிற ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் நீங்க தயவு செய்து சுரேஷ் சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் இன்னொன்னு சொல்றேன் சார். இவங்களுக்கு இன்னும் நிறைய சிக்கல்களுக்குள்ள திமுக சிக்கி திணறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டிருக்காங்க. கேரளால பிஎம்சி ஸ்கூல ஏத்துக்கிட்டாங்க, ஆந்திரால ஏத்துக்கிட்டாங்க, கர்நாடகத்துல காங்கிரஸ் ஆளுகிற கர்நாடகத்தில் ஏற்றுக்கொண்டாங்க, காங்கிரஸ் ஆளுகிற ஹிமாச்சல் பிரதேசத்துல ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப யார இவங்க ஒருங்கிணைக்க போறாங்க? யார போய் ஒருங்கிணைக்க போறாங்க? இப்படி இவர்கள் முதல்ல இந்தி கூட்டணின்னு ஒரு கூட்டணியை கட்டமைச்சு பொய்யா சொல்லி உண்மைக்கு மாறான தகவலை சொல்லி நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய பலத்தை கொஞ்சம் குறைத்தார்கள். நான் மறுக்கல. அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்களுடைய பொய் முகமூடி கிழிக்கப்பட்டு விட்ட காரணத்தால இன்னைக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே வழி இல்லை. நான் சொல்ற சவால் விட்டு சொல்றேன், திரிணாமுல் காங்கிரஸ் வருவாங்களா இவங்களோட கூட்டமைப்புல? யார் வராங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதான். யாரு வர்றாங்க அவங்க கூட்டணிக்கு, அவங்க ஒருங்கிணைப்பு குழுல முதல்வர் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்றது பார்ப்போம். முடிச்சிடறேன். நீங்க மதுவான அவர்கள் வந்து கடுமையான வார்த்தைகளால உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஏதோ இவர் வந்து பெரிய மேலாளித்தனத்தினுடைய உச்சமாக என்னுடைய சகோதரர் மதுவான காமிச்சுக்கிட்டு ஓம்பரகாசு கட்டுக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல எத்தனை பேர் செத்து போனாங்க? இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் திமுகவை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்த்தியது. ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இறந்து போனவர்களுடைய குடும்பம் இன்றைக்கு பாழ்பட்டு கிடக்கிறது. அவங்களுடைய கண்ணீர் இன்றைக்கு கண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறது திமுகவை பார்த்து. சார் ஓம் பிரகாஷ் நிறைய குறுக்கீடு இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம்னா தமிழ்நாட்டுல டிஎம்கே ஒரு பெரிய அஜெண்டா செட் பண்றாங்க. அதாவது தமிழுக்கு எதிரான கட்சி பிஜேபி, தமிழை வந்து கொச்சைப்படுத்துறாங்க, தமிழ்நாடு கொச்சைப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அது அவங்க பெரிதளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல எடுபடுது. சரிங்களா? ஆனா அப்படி வந்த விஷயம் கிடையாது. இவங்க பேச தமிழுக்காக இந்த
தமிழ்நாடு மாணவர்கள் 47,000 பேர் போன 10th ஃபெயில் இருக்காங்க சார் தமிழ்ல மட்டும். சரி, அதே ரெக்கார்ட்ல மத்த மாநிலங்கள்ல எவ்வளவுன்னு பாக்கலாங்களா? நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல இல்லங்க சார், மத்த மாநிலங்கள்ல எவ்வளவுன்னு பாக்கலாமா? தமிழ்நாட்டுல மத்த மாநிலங்கள்ல நீங்க இத சொன்னீங்கல்ல, குஜராத்ல இருங்க, அவர் டர்ன்ல அவர் பேசுறேன், நான் பேசுறேன் சரிங்களா? தமிழ்நாட்டுல 10th வகுப்புல 47,000 மாணவர்கள் ஃபெயில் ஆயிருக்காங்க போன ஆண்டு சரிங்களா? நீங்க சொல்ற மாதிரி தமிழ் அழிக்கிறாங்க, தமிழ் வந்து வழக்கு விடாம பண்றாங்க, தமிழ் மேல கை வைக்காதீங்கன்னு சொல்றீங்களே. ஒரு சாதா ஒரு இளைஞரை கூப்பிட்டு வந்து தமிழ் எழுத சொல்லுங்க 4 வார்த்தை, அவன் பிள்ளை எல்லாம் எழுதுவானா? இது மனசாட்சி ரீதியா சரி சரி, நீங்க சொல்றபடியே இருக்கு, நீங்க சொல்றபடியே வச்சுக்கலாம். தமிழ் எழுதுறதுலயே பெரிய சிக்கல் இருக்கு, ஆங்கிலத்துல பெரிய சிக்கல் இருக்கு, தமிழ்ல ஃபெயில் ஆகுறான். இப்ப நாங்க தமிழை ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும், ஆங்கிலத்தை ஒழுங்கா சொல்லி கொடுக்கணுமா, தேர்ட் லாங்குவேஜ் போடணுமா? சார் இங்க தேர்ட் லாங்குவேஜ் நீங்க என்ன சொல்றீங்க? 47,000 பேர், அந்த 47,000 பேரை பாஸ் பண்ண வைக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. 47,000 பேர்ல அவங்களுக்கு ஏற்கனவே இருமொழி கொள்கையை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. இப்ப நீங்க சொல்ற 47,000 பேர்ல முக்காசி பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் படிக்கிறவங்க. சரி, கவர்மெண்ட் ஸ்கூல் தரம் உயர்த்தி நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நியூ பாலிசி எத்தனை வரும்னு சொல்லவே கிடையாது. சரி, அப்படி ஒரு அஜெண்டா செட் பண்ணி நரேட்டிவ் செட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க திமுக. இங்க என்ன சொல்றாங்க? பிஎம்சி ஸ்கூல்ஸ் மட்டும் தான் எடுத்து அலோவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க வந்து நியூ பாலிசியை மும்மொழி கொள்கையை மொத்த எல்லா ஸ்கூலுக்குமே எடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ஹிந்தி வேணாம் சார், நான் உட்பட சொல்றேன், ஹிந்தி யாருக்குமே வேண்டாம், தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வரவே வேண்டாம். சரி, அது காலங்காலமா நம்ம எடுத்துட்டு வந்திருக்கு, அதை அப்படியே விட்டுருங்க. மூணாவது ஒரு மொழி எடுத்து படிக்கல, எந்த மொழியா தமிழ் அழிய போகிறது. தமிழ்நாட்டில் இருக்கீங்க, பிராக்டிக்கலா சொல்லுங்க. ஹிந்தி டீச்சர்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறாங்களா, இல்ல கன்னடா டீச்சர்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்களா, மலையாளம் டீச்சர் ஜாஸ்தியா இருக்காங்களா, இல்ல பீகார் சம்பந்தப்பட்ட மொழியில அவங்க ஜாஸ்தியா இருக்காங்களா? நீங்க போஜ்புரி படிக்கணுமா? இங்க வந்து போஜ்புரிக்கு எழுத்து வடிவமே கிடையாது, மொழி சொல் வடிவம். நீங்க வேற இப்போ எந்த மொழி வந்து இப்ப மற்ற மாநிலங்கள்லாம் வந்து இதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் அன்னைக்கே வந்து அந்த 3வது மொழின்னு சொல்லி இன்னைக்கு பல இடங்கள்ல ஹிந்தியை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அந்தந்த தாய்மொழி எல்லாம் வந்து அழிஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப இங்கேயும் அலோவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னையில இருந்து ஒரு 25 வருஷம் கழிச்சு கணக்கு எடுத்துக்கோங்க, எல்லாரும் ஹிந்தி படிச்சு எல்லாருக்கும் ஹிந்தி தெரிஞ்சிருக்கும். அப்ப அன்னைக்கு 47,000 பேர் ஃபெயில் ஆக மாட்டான், அன்னைக்கு 4 லட்சம் பேர் ஃபெயில் ஆயிருப்பான் தமிழ்ல. இது தமிழ்ல சார் நியூ பாலிசி தமிழ் வழக்கம் போடும் சார். எப்படி 5வது வகுப்பு 5ஆம் வகுப்பு வரைக்குமே தமிழ்ல தான் கட்டாயம் வகுப்பு. அது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இருக்கு முடிச்சிருந்தா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்ப இங்கிலீஷ் படிக்கிறாங்க பாத்தீங்களா, அது கூட தமிழ்ல படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி தமிழ் அழியும்? நீங்க சொல்ற மாதிரி ஒரு மொழி எப்படி அழியும்னா ஃபர்ஸ்ட் எழுத்து வடிவம் அழியும், அதுக்கு தான் சொல் வடிவம் அழியும், பேச வடிவம் அழியும். சரிங்களா? எழுத்து வடிவம் ஆல்ரெடி தமிழ்ல அழிஞ்சிட்டு இருக்கு. நீங்க தமிழ் பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் அதை போய் காப்பாத்தணும். அதை விட்டு நீங்க அரசியல் பண்ணி பிஜேபியா இங்க உள்ள வந்துரும், பிஜேபி வந்து தமிழ் அழிக்கிறதுன்னு ஒரு எடுத்து வரீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் தவறு. அதுல நான் சொன்ன இன்னொரு விஷயம் வந்து அண்ணா சொன்னாரு, தமிழ் வந்து பொருநாறு தெரியுமா, அகநாறு தெரியுமா, எல்லா இலக்கியமும் தமிழ்ல சேர்ந்த எந்த மொழியும் கிடையாது, பாரதியாரே சொல்லிட்டு போயிட்டாரு. அதே தமிழுக்காக, தமிழ் இலக்கியத்துக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் வடிவத்துக்காக, தமிழனுக்காக திமுக கட்சி இல்ல திராவிட கட்சி என்ன செஞ்சாங்க இத்தனை வருஷமா? ஒண்ணும் கிடையாது. கிட்டத்தட்ட இளைஞர்கள் படிக்க தெரியாம இருக்காங்க, தமிழ் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க இளைஞர்கள் தமிழ் அவங்க எழுத்து வச்சு படிக்க தெரியல. நீங்க அதை ஃபர்ஸ்ட் மாத்தத்தை விட்டு நீங்க வச்சு அரசியல் பண்ணிட்டு ஒரு பிம்பத்தை கட்படி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதான் தவறு நான் சொல்றேன். இல்ல இப்போ வர வேண்டிய நிதி வரல அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. அது இங்க இருந்து போகக்கூடிய முதல்வர் கேட்கிறாரு, நாங்க கட்டுற வரி பணத்துல இருந்து தான் நீங்க வந்து அந்த பணத்தை எல்லாருக்கும் விடுவிக்கிறீங்க, இப்ப தர முடியுமா தர முடியாதா, நாக்பூர் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அது ஒரு செல்லும் சார் வரேன் அடுத்தவங்கள்ட்ட வர ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க சார், 3 ஒரு டேபிள் 2 சேர் வைக்கணும்னு சொல்றாங்க. நாங்க வந்து டேபிள் மட்டும் இது பண்ணிக்கோ, நாங்க சேர் வேணாம் எங்களுக்கு, ஆனா மொத்த காசும் கொடுங்கன்னு சொன்னா எப்படி? இந்த நிதி பிஎம்சி ஸ்கூலுக்கும் இன்க்ளூடட் தான், இல்ல ஒன் ஆஃப் தி பார்ட் வந்து பிஎம்சி ஸ்கூல்ல. சோ அதுதான் அவங்க திருப்பி சொல்றாங்க, பேச்சுவார்த்தைக்கு வாங்க நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் பேச்சுவார்த்தைக்குலாம் வரமாட்டேன், தமிழ்நாட்டில் நீங்க வந்து இந்திய திணிச்சு தமிழ் அழிக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஒரு ப்ரொபகண்டா எடுத்துனோம். ஏன்னா இன்னும் 8 மாசம் ஒரு வருஷம் எலெக்ஷன் இருக்கு, இதை பண்ணி நாங்க பெரிய அரசியல் வெற்றி காணணும்னு ஒரு பெரிய அரசியல் பின்பத்தை உருவாக்குறதுல மட்டும்தான் திமுக முனைப்பா இருக்கே தவிர இது வந்து ஒரு தமிழை வளர்க்கணும் இல்ல இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேல் இடத்துல எடுத்துட்டு வரணுன்றதுக்காக எந்த ஒரு முயற்சியும் தமிழகத்துல திமுக கழகமோ தமிழக அரசும் எடுக்கல. செல்லும் சார் சொல்லுங்க. ஒரே நிமிஷம், அதாவது நாம இப்போ டேபிள் ஆயிட்டு, சேர் ஆயிட்டு, கார் ஆயிட்டு, வரண்டா ஆயிட்டு, ஃபேன் ஆயிட்டு, மம்மி ஆயாச்சு, டேடி ஆயாச்சு, எது ஆங்கிலம் வந்துட்டு நீங்க இதுல போய் என்னமோ பெரிய தமிழை காப்பாற்ற போகிறோம், உயிரை கொடுக்க போகிறோம், என்ன சார் கதை? நீங்க அந்நிய மொழி ஆங்கிலம் அது இன்னைக்கு வீடுகளுக்குள்ள பூந்தாச்சு. என்னுடைய சிஸ்டர்ன்னு சொல்றான், பிரதர்ன்னு சொல்றான். அதாவது நீங்க தமிழ் எங்கே என்ன சொல்றீங்க? அப்ப அதுக்கு இப்ப என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்லணும்? இந்த பிஎம்சி ஸ்கூல்லயோ அல்லது நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலயோ இதுல முதல்ல என்னன்னு கேட்டா 5வது வகுப்பு வரை தாய்மொழியில் மட்டும்தான் படிக்க வேண்டும். இதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். அந்தந்த தாய்மொழி, அதாவது அந்தந்த மாநில மொழி, மாநில மக்களுடைய தாய்மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான்
பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவருடைய திட்டம் முடியல. அதனாலதான் இவங்க தேவையில்லாம இந்தி சமஸ்கிருதம் யாரு சார் சொன்னா சமஸ்கிருதம் யாரு சொல்றா இந்தி ஒண்ணுமே கிடையாது. தமிழை காப்பாற்றுவதற்கு இவர்கள் தயாராகணும். ஒரே செய்தியோட முடிச்சிடுறேன். 1999 இருந்து அடல் பிகாரி வாஜ்பாயுடைய சர்க்காரில் இருந்து 2013ஆம் ஆண்டு முடிகிற வரை இவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அமைச்சர் பெருமக்கள் இருந்தாங்க. 5 அமைச்சர்கள் 7 அமைச்சர்கள் இருந்தாங்க. யார்? திமுக. என்ன செஞ்சாங்க? ஒண்ணும் கிடையாது. எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளானார்கள். இன்றைக்கும் குற்றச்சாட்டுகள் இவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் குற்றச்சாட்டுகள் இவர்களுடைய கழுத்தை நெரித்து குற்றச்சாட்டுகள் வெடிக்க சமூக வலைத்தளங்களிலே பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தெளிப்பு ஏற்பட போகிறது. அதை மறைக்கிறது தமிழின் பேராக இவர்கள் நடத்துகிற ஒரு நாடகம். இந்த நாடகம் மக்களிடத்திலே இனிமேல் எடுபடாது. மதிவாணன் சார், தொடர்ந்து அரசியல் பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டுல. ஹிந்தி மட்டும்தான் படிக்கிற மாதிரி வந்து இந்த சூழல் வந்து ஏற்பட்டுரும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து இங்க ஏற்படுத்தி வர இருக்கக்கூடிய 2026 தேர்தலை நோக்கி வந்து திமுக வந்து பயணிக்கிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த ஒரு விஷயமா வந்து திமுக எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி டேபிள் சேர் வாங்குறதுக்கு வந்து டேபிள் மட்டும் நாங்க வாங்கிக்கிறோம், சேர்லாம் வாங்க மாட்டோம், ஆனா மொத்தமா எங்களுக்கு இந்த நிதியை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. இதை எப்படி வந்து அவங்க ஒத்துக்குவாங்க? பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸை வந்து அக்செப்ட் பண்ணணும், அந்த திட்டத்தில் இணையணும், அப்போதானே அதுக்கான நிதி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. பொதுவாகவே மக்களுக்கு வந்து இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அதாவது வழக்கமா வர வேண்டிய நிதியா அல்லது இந்த திட்டத்தின் மூலமா வர வேண்டிய நிதியா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த தெளிவு மட்டும் கொடுத்துருங்க சார். செல்வனும் தம்பி ஓம் பிரகாஷா, தம்பி ஓம் பிரகாஷ் கிட்ட நான் என்ன கேட்டேன், குறிச்சு வச்சு பதில் சொல்ல சொன்னேன். எதுக்காக ஒரு பதில் சொன்னாரா? அவ்வளவு நேரம் பேசினார்ல 2வது சுற்றுல. நான் கேட்ட குறிச்சு வச்சுக்க தம்பி, திருச்சி வச்சு தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்ற, தமிழ்ல வந்து ஃபைல் ஆகுறாங்களாம். இப்ப நீங்க அதுக்கு தெளிவா கேள்வி கேட்டீங்க, தமிழ்ல ஃபைல் ஆகுறாங்க அதை உயர்த்தணுமா இல்ல 3வது மொழி பத்தினா நீங்களும் கேள்வி கேட்டீங்க. அதுக்கு அந்த தம்பி கிட்ட பதில் இல்லை. இப்ப நான் ஒரு படிக்கிற பையன் சார், எனக்கு 5 சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு சார். 6வது ஒரு சப்ஜெக்ட் நான் எதுக்கு சார் படிக்கணும்? எனக்கு தேவைன்னா நான் போய் படிக்கிறேன். தம்பியோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் எனக்கு தெரியல. தம்பி காலேஜ் ஸ்கூல் போய் படிச்சுட்டு கஷ்டப்பட்டு வந்தாரான்னு எனக்கு தெரியல. கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டம்ன்றது எங்களுக்கு தெரியும். அது குறிச்சு வச்சு திரும்ப பதில் சொல்லணும். சரிங்களா? யாரும் சொல்றாங்கன்றதுக்காக இல்ல, நான் அதுக்காக சொல்ல வரல. அந்த கஷ்டம் என்னன்னு அப்பதான், அதாவது அந்த மாணவனுடைய மனநிலை இருந்து நம்ம பேசணும். ஒரு விஷயத்த பேசணும்னா அதே மாதிரி வந்து தமிழுக்குன்னு தம்பிக்கு இன்னொன்னு தெரியல. அதுதான் சொல்றேன், வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு வந்து பேசாதீங்க தம்பி, தயவு செஞ்சு சொல்றேன். 2006லயே தலைவர் கலைஞர் வந்து தெளிவா ஒரு சட்டம் போட்டாரு, தமிழ் கட்டாய பாடம்ன்றது தமிழ்நாட்டுல. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. ஒரு பரீட்சையில ஒரு 4 பேர் ஃபெயில் ஆவது 10 பேர் பாஸ் ஆவது இயல்பு. அதுக்காக விட்டு கொடுத்துட்டுலாம் போக முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றீங்க இன்னொரு விஷயம் வந்து, எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல எத்தனை இந்தி ப்ரொஃபசர் இருக்காங்க, எத்தனை தெலுங்கு ப்ரொஃபசர் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு நான் வந்து மலையாளத்தை படிக்கணும்னு கேக்குறேனுங்க, இல்ல மலையாளம் இங்க இல்ல, தேர்ல வச்சா ஹிந்தி தான் இருக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன ஹிந்தி படிக்க சொல்லி கட்டாயப்படுத்துவீங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது, தேர்தலுக்காக பேசுறோமா? தேர்தலுக்காக நாங்க தான் பேசுறோம். இந்த நாட்டுடைய பிரதமர் சொன்னாரு, இடஒதுக்கீடு பறிச்சு முஸ்லீம் கொடுத்துருவாங்க, ஆடு மாடை பறிச்சு முஸ்லீம் கொடுத்துருவாங்க, இந்த நாட்டுல இருக்கிற எல்லாத்தையும் முஸ்லீம் கொடுத்துருவாங்க. தேர்தலுக்கு நாங்க பிரச்சாரம் பண்ணோமா? நீங்க ஒரு நிமிஷம் வர, ஏன் நீ குறுக்க வர? ஒரு நிமிஷம் உனக்கு அடுத்தது வர. முதல்ல தம்பி ஓம் பிரகாஷ் பதில் சொல்லிட்டு வர, சரியா? இதெல்லாம் யார் செஞ்சா? நாங்க செஞ்சோமா நீங்க செஞ்சீங்களா? நான் தெளிவா இன்னொரு கேள்வி தெளிவா கேட்ட தம்பி அதுக்கு பதில் சொல்ல. வருடம் கல்விக்கான நிதிய ஒன்றிய பட்ஜெட்ல குறைக்கிறீங்க. அது குறைக்கும் போது கல்வியோட தரத்தை எப்படி உயர்த்துவீங்க? நான் என்ன கேக்குறேன், எளிமையா கேக்குறேன் சார். வருஷம் டீச்சர் சம்பளம் ஏறுது, செலவினங்கள் ஏறுது. அப்போ பட்ஜெட்ல கல்விக்கான நிதி ஏறணுமா இறங்கணுமா? அப்போ நிதியை குறைச்சிருவீங்க, நாங்க கல்வி ஏத்துறோம்னு சொன்னா 3ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவன் கூட நீங்க சொல்ற பொய்ய நம்ப மாட்டான். ஆனா ஓம் பிரகாஷ் இந்த வாட்ஸ்அப்ல பாத்துட்டு வந்து நம்பிட்டு உட்காந்து பேசுறாரு, பாவம். நான் இவ்வளவு நேரம் கேட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா, தேவேந்திர பட்னாவிஸ் வந்து கண்டிக்கிறாரு,
உங்களுக்கு ஏங்க அந்த கட்டிக்கிற திராணி இல்ல திராணி இல்லன்னு கேட்டேன். ஓம் பிரகாஷ் வாயில இருந்து அந்த வார்த்தை வரல. அன்சிவிலைஸ்டு பேசுறாரு, அந்த வார்த்தைக்கு திரும்ப பெறீங்க. நான் முதல்ல சொல்லிட்டேனா தவறு? நான் முதல்ல சொல்லிட்டேனா? ஆனா இல்ல, அது நான் முதல்ல சொல்லிட்டேன். செல்லும் சார் ஒரு நிமிஷம். இல்ல ஆன்லைன்ல இருக்காரு, நான் பேசுறேன், குறிச்சு ஆன்லைன்ல இருக்காரு, முடிச்சிட்டு நான் பேச தயாரா இருக்கேன், புரிய வச்சு பேசுறேன். நான் இப்ப போற போகல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தம்பி ஓம் பிரகாஷ் வந்து இருக்கிற, அதாவது தம்பி ஓம் பிரகாஷ் வந்து இப்படி இருக்கிற, அவரே சொன்ன வார்த்தையை நானே திரும்பி எனக்கு சொல்ல கூச்சமா இருக்குதுங்க. அதே மாதிரி தம்பி ஓம் பிரகாஷ் இருக்காரு, நான் சொல்லிடுறேன். ஓம் பிரகாஷ் தம்பி வருத்தப்படுவாரா சந்தோஷப்படுவாரா? 40 MP திமுக MP இல்ல, திரும்ப சொல்றேன், தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குரலா அந்த நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய குரலை ஒரு அமைச்சர் அவமானப்படுத்துறாரு. சார் 2 பேரும் ஆன்லைன்ல இருக்கீங்க, இன்டர் பண்ணாதீங்க. செல்வம் சார் நீங்க இன்டர் பண்ணாதீங்க, 2 பேருமே ஆன்லைன்ல இருக்கீங்க, கேட்காது. இருண்ணா செல்வன், அப்புறம் நீ பேச விட மாட்டேன், தம்பி பேச விட மாட்டேன். செல்வம் சார் ஒரு நிமிஷம், செல்வம் சார் இருங்க. கேள்விக்கு எதுக்கு உங்ககிட்ட பதில் இல்ல? போற போக்குல எதையாவது ஒண்ணு பேசாதீங்க. தேர்தலுக்காக நாடகம் ஆடுற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தேவைப்பட்ட மதத்தால இந்த நாட்டை பிளவுபடுத்துவீங்க, இப்ப மொழியால பிளவுபடுத்துவீங்க, எல்லா பிரச்சனைகளையும் திசை திருப்புறது. நான் திரும்ப ஒண்ணுதான் கேட்டேன், நிதி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதாங்க? ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் கேக்குறாருங்க, நேரடியா பதில் சொல்லுங்க. உங்களால கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா? எங்க சேனல் பாருங்க, கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதுங்க, பாத்துக்கலாங்க. நாங்களே தயார். ஏத்துக்கிட்டாங்க, கர்நாடகா ஏத்துக்கிடுச்சு, தெலுங்கானா ஏத்துக்கிட்டாங்க, ஆந்திரா ஏத்துக்கிட்டாங்க, பீகார் ஏத்துக்கிச்சா? பாருங்க, சும்மா ஏதாவது உளராத தயவு செஞ்சு நிறுத்து. கேள்விக்கு பதில் சொல்லு. பீகார் ஏத்துக்கிச்சா? நீ வந்து நீயும் ஆன்லைன்ல பேசுற, நானும் ஆன்லைன்ல பேசுறேன். எனக்கு கேள்விக்கு பதில் வேணும், மக்கள் கிட்ட தெளிவா போகணும். ஏத்துக்குச்சுன்னா எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் கத்து கொடுக்குறீங்க அப்படின்ற தரவையும் இதே பொதுவெளியில சொல்லுங்க. நேரடியாக சவால். எந்தெந்த மாநிலத்துல ஏத்துக்கிட்டாங்களோ அந்த ஏத்துக்கிட்ட மாநிலத்துல எந்தெந்த பள்ளிக்கூடங்கள்ல எத்தனை ஸ்கூல்ல எத்தனை பேரை வேலைக்கு அமைச்சிருக்கீங்க, எத்தனை இடத்துல எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க, அந்த தரவு வெளிப்படையா சொல்லிடுங்க, பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. இல்ல இப்ப என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, மதிவாணன் சார், முதலமைச்சர் வீட்டு பசங்க படிக்கிறதும் அமைச்சர் வீட்டு பசங்க படிக்கிற அதே கல்வியை வந்து நாங்க இந்தியால இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நினைக்கிறோம். தமிழ்நாடு வந்து அதை தடுக்குது, அது சுயநலமா வந்து பண்றாங்க. அப்ப அமைச்சர் வீட்டு பையன் அப்படி படிக்கிறான்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து அவர் சொன்னாரு. பட் அது அவங்களோட விருப்பம்னு சொல்லியாச்சு. ஆனா இங்க அரசு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதே திட்டம் போய் சேரணும், 3வது மொழி படிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய பார்வையா இருக்கு. இதை எப்படி வந்து தமிழ்நாடு கையாளுது? நான் என்ன கேக்குறேன், எளிமையா கேக்குறேன் சார். ஒரு கிராமப்புற மாணவர் இருக்காங்க சார், கேக்குதா? கேக்குது சார். கிராமப்புற மாணவர் இருக்காங்க, ஒரு மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு போய் அவங்க படிச்சுட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துடைய கட்டத்தை நீங்க சிந்திச்சு பேசணும். நீங்க எல்லாருமே நகர்ப்புறத்துல இருக்கிற மாதிரி நீங்க இங்க பேசக்கூடாது. நான் என்ன கேக்குறேன்னா, நகர்ப்புறத்துல இருக்கிற மக்கள் மத்தி மட்டுமே நீங்க சிந்திக்கிறீங்க. ஒரு நாட்டுல நகர்ப்புறன்றது எத்தனை பகுதி, எத்தனை சதவீதம்? மீதி இருக்கிற கிராமப்புற மாணவர்களையும் மலைவாழ் மக்கள் மாணவர்களையும் அவங்களுடைய கல்வி தரத்தை நம்ம எப்படி உயர்த்துறது? அதை பத்தி பேச தயாரா இருக்கீங்களா? அவங்க நம்மளுடைய ஒர்க்லோட ஒண்ணா? ஆனா இப்போ ஓவரால் இந்தியால எல்லாருக்குமே இந்த திட்டம் கொண்டு வரும்போது மற்ற மாநிலங்கள்லயும் மலைவாழ் மக்கள் இருப்பாங்க, அங்கேயும் வந்து ட்ரைபல்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் கருத்துல கொண்டு தான் எடுத்து வந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம், நான் தெளிவா கேட்ட கேள்விக்கு எதுக்குமே இப்ப குறுக்க பேசுறது யாருன்னு எனக்கு தெரியல, அவங்க பதில சொல்லல. என்னோட கேள்வி, அனைவருக்குமான கல்வி இருக்கணும். முதல்ல எனக்கு தேவை தாய்மொழி சார். சார் நான் கேக்குறேன், ஜப்பான் வந்து தாய்மொழியால வளர்ந்ததா இல்ல எந்த மொழியால சார் வளர்ந்தது? சீனா தாய்மொழியால வளர்ந்ததா எந்த மொழியால வளர்ந்தது சார்? எதையும் வந்து பேசிட்டு இருக்காங்க.
எளிமையான கேள்வி. ஒரு நிமிஷம் செல்லும் சார், அடுத்து உங்ககிட்ட தான் வரேன். செல்லும் சார், அடுத்து உங்ககிட்ட தான் வரேன். ஒரே நிமிஷம். நான் கேட்கறதுக்கு உலக அரங்குல இணைப்பு மொழியா ஆங்கிலம் இருக்கு சார். இன்னைக்கு உலகத்துல அதிகப்படியான மக்கள் பேசுற மொழி ஆங்கிலமா இருக்கு. ஆங்கிலத்தோட இணைப்பு மொழியா வச்சுக்கிறோம், தாய்மொழியா தமிழை வச்சுக்கிறோம். சிம்பிளா முடிஞ்சு போச்சு சார். நான் கேட்கறது இன்னைக்கு பேசுற மாதிரி அன்னைக்கு இந்த நாட்டை இணைக்கும் போது நீங்க பேசின வார்த்தைகளும் இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தைகளும் ஒன்னா இருக்கா? நான் கேட்கறது ஒன்றிய அரசுன்ற ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. குஜராத்ன்ற மாநிலம் மொழியால பிரிக்கப்பட்டதா, நிலப்பரப்பால பிரிக்கப்பட்டதா? இப்போ திமுக அங்க அமைச்சரவையில இருந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து செல்வம் முன் வச்சாரு. நீண்ட காலமா அரசியல்ல மத்திய அரசுல இருந்திருக்கீங்க, அங்க அமைச்சரா இருந்திருக்கீங்க, அங்க ஒண்ணுமே வந்து நீங்க பண்ணலையே, ஏன் எதுவும் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாரு. இல்ல சுரேஷ் ராஜன் சார், நான் என்ன கேக்குறேன்னா, மோடியும் மாதிரியும் அமித்ஷாவும் மாதிரியும் அன்னைக்கு யாருமே இந்த நாட்டை ஆளல சார். கொஞ்சமாவது மாநிலத்துக்கு செவி கொடுத்து கேட்டாங்க சார். இப்ப பிரச்சனை வந்தது, மொழி சம்பந்தமான பிரச்சனை வரும்போது நேரு என்ன சார் உத்தரவாதம் கொடுத்தாரு? அதுதான் நான் முதல் சுற்றுலயே சொன்னேன். சோ இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பாத வரைன்ற வார்த்தை இருக்குது சார். மொழி அங்கீகாரம், எங்களுக்கான மொழி உத்தரவாதம் ஒண்ணு இருக்கு. சரி, நீங்க இந்த நாடுன்றது பல்வேறு கலாச்சாரம், பண்பாடு, மொழி வாரியான இனங்கள் கொண்ட நாடு. சரி, நீங்க இந்த நாட்டுக்குள்ள ஒரு மொழியை இப்ப திமுக வந்து விரும்பக்கூடிய விஷயம், அதாவது தமிழ்நாடு அரசு விரும்பக்கூடிய விஷயம் அப்படின்னே வச்சுக்கோமே. இதுல வந்து எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் எப்பவுமே வேணும், இது எங்களுடைய வளர்ச்சிக்கு போதுமானது அப்படின்றதுல இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு அரசு தெளிவா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்ப இல்ல சார், என்னைக்குமே வந்து ஒரு வார்த்தை சொல்றது கேட்டுங்க, எந்த மொழிக்கு எதிரானவர் நாங்க இல்ல. முதல்ல எந்த மொழியை எங்க மேல திணிச்சிங்க நாங்களாலும் நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம். சரி, எனக்கு வேணுமா நான் படிச்சுக்கிறேன். செல்வம் சார், செல்வம் காலத்துல உங்களுக்கு இன்னும் எளிமையா சொல்றேன் சார். ஒரு காலத்துல நமக்கு வந்து எல்லாரும் பட்டன் போன் வச்சிருந்தோம் சார், செல்போன். ஆமா. இன்னைக்கு எல்லாரும் ஆண்ட்ராய்டு போன் எப்படி சார் யூஸ் பண்றாங்க? ரொம்ப சரளமா மொழி தெரிஞ்சவங்க தான் பயன்படுத்துறாங்களா சார்? சொல்லுங்க, அவங்கள தேவைன்னா கத்துக்கிறோம்ல. எங்களுக்கு தேவை சார், வேணாம்னா வேணாம், பணத்தை கொடுக்க முடியாதா? சரி, ஓகே சார். செல்வம் சார், ஒரே கடைசியா கேள்வி அவர் சொல்லுங்க. நேரு கேட்டா மோடி கேட்டா அதே வார்த்தை கேக்குற, உங்க மாமா வீட்டு காசு நாங்க கேட்கல, இந்த வார்த்தையை நான் கேட்கல, உங்க மாமா வீட்டு காசு நான் குடுக்குறீங்கன்னு நான் கேட்கல. மோடி கேட்டாரு, பதில் சொல்லுங்க, உங்க மாமா வீட்டு காசு குடுக்குறீங்க? சரி, ஓகே. செல்வம் சார், உங்களுடைய பதில் சொல்ல. நீங்க உங்க தாத்தா வீட்டு காசு தான் மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கீங்க. உங்க தாத்தா வீட்டு காசு. இல்ல, ஒரு நிமிஷம் சார், மதிவாணன் சார், ஒரு நிமிஷம். ஆன்லைன்ல இருக்கும்போது இன்டரப்ட் ஆகணும், அவர் பேசி முடிக்கட்டும். அதாவது என்ன சொல்றேன், அந்த வார்த்தையை நான் சொன்ன வார்த்தை இல்ல, மோடி சொன்ன. இல்ல, சரி சரி அத ஞாபகப்படுத்துங்க. சரி, ஓகே, ஒரே நிமிஷம். தமிழும் ஆங்கிலமும் போக மூன்றாவது மொழி இந்திதான் தேவை என்று முதலமைச்சருடைய மகள் நடத்துகிற பள்ளி. இரண்டாவது, இப்ப நான் ஒரு அதிகபட்சம் ஒரு 30 நாட்கள், ஒரு மாசத்துக்குள்ள திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் நடத்துக, அவர் என்ன சொன்னாரு, ஒரு பொது கூட்டத்தில் சார், வேற ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு, டெல்லிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, நாடாளுமன்றத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தமிழும் இந்தியும் தெரிஞ்சா மட்டும்தான் அங்க போய் போகணும்னு நினைக்கிறவங்க தமிழும் இந்தியும் தெரிந்தால் மட்டும்தான் போக முடியும். என் மகன் தமிழும் இந்தியும் நல்லா பேசுவான், தயாநிதி மாறன் நல்லா பேசுவாரு, கனிமொழி நல்லா பேசுவாங்க. இப்படி வந்து வரிசையா ஒவ்வொருத்தர் நேருடைய மகன் ஒரு சின்ன மதிவாணன் சார், ஒரே நிமிஷம், அவர் பேசணும். இல்ல வெளியில சார், அதாவது இந்த குடும்பத்தை சாராத, நீங்க சொல்ற திமுக குடும்பம், பாஜக குடும்பம், அதிமுக, இந்த குடும்பத்தை சாராத ஒரு சாதாரண எளிய மனிதர், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்னு வச்சுக்கோமே, நேரடியா நெறியாளர் நான் அப்படி சொல்லக்கூடாது, ஆனால் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வேற மாநிலங்கள்ல நிறைய எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வெளியில அரசாங்க வேலைக்கு போறவங்க, மத்திய அரசு பணிக்கு வேலைக்கு போறவங்க எல்லாம் இன்னைக்கு பணியில இருக்கிறாங்க. அந்தந்த ஸ்டேட்ல போய் அங்க அந்த லாங்குவேஜை கத்துக்கிட்டு சஸ்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமையான தமிழர்கள் இங்க இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க சார். ஜாப்பனீஸ் படிச்சு அமேசான்ல வேலைக்கு போறவங்க இங்க இருக்கிறாங்க. அப்படி ஜென்ரிக்கா பேசுங்க.
நம்ம ரெண்டு ஃபேமிலியும் நீங்க ரெண்டு ஃபேமிலியும் பேசாதீங்க, ஜெனரிக்கா பேசுங்க. போக்கை நிறைவேற்ற வேண்டாம் தயவு செய்து. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் கட்டாயம் ஆங்கிலம் ஏற்பு மொழி, மூன்றாவது கடைக்கோடியில இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை மாணவன் விரும்புகிற மொழியை படிக்கட்டும், அப்படிதான் நாங்க சொல்றோம். இவங்க தேவையில்லாம இந்தி சமஸ்கிருதம் சொல்லி தேவையில்லாமல் ஒரு அரசியல் குழப்பத்தை ஒரு மொழியின் மூலமாக ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார்கள். எதுக்காக இந்த நாடகம் சொன்னீங்கன்னா, இது 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நடத்தப்படுகிற நாடகம். எதுக்காகவும் இது பலிக்காது. சரி, ஓம் பிரகாஷ் சார், அண்ணா சொன்னாரு இல்ல நான் இன்னும் இப்ப தமிழ்நாட்டு நீங்க அவர் சொன்ன எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டு அரசு பள்ளிகள்ல மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது என்னெல்லாம் இருக்கு? சில கிராமப்புற சில பள்ளிகள்ல வந்து சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம இருக்கலாம், போதிய ஆசிரியர்கள் இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சா அதை அட்ரஸ் பண்ணீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு நீங்க ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இங்க இருக்க தமிழ்நாடு அரசு இந்த இருமொழி கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. பட் அதை தாண்டி நீங்க இந்த இருமொழி கொள்கையில நீங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணணும், ஆசிரியர்கள் அதிகப்படுத்தணுமா, இல்ல அங்க என்ன விஷயத்தை டெவலப் பண்ணணும்ன்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்லுங்க. அதுதான் இவங்களுக்கு போய் ரீச் ஆகும். சார் அதுதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை இது பிரச்சனை கிடையாது. பிஎம்சி ஸ்கூல்ஸ் தான் பிரச்சனை. நீங்க திருப்பி இங்க இருக்க ஸ்கூல்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், அது எப்படி மத்திய அரசு பண்ணணும்னு சொல்றீங்க. இங்க இருக்க ஸ்கூல் டெவலப் பண்ணதான் தமிழக அரசு வந்து பட்ஜெட் வந்து 40,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அதை வச்சு டெவலப் பண்ண போறோம் திரு அன்பில் மகேஷ் அண்ணா சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து மொழி பிரச்சனையை வந்து அப்படி மதம் எது மாத்தி எடுத்துட்டு வந்து இங்க திணிக்கிறாங்க. அண்ணா சொன்னாரு இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து இருங்க அண்ணா சொன்னாரு சொல்லிடுறேன். அண்ணா சொன்னாரு பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து அதிகம், அதை விட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அதிகம், பிரைவேட் ஸ்கூல்ஸ் கம்மின்னு சொன்னாரு. நான் இப்போ ஸ்டார்டிங் சொல்லும் போது தெளிவா சொன்னேன் 50% மாணவர்கள்னு. நான் ஸ்கூல்ஸை சொல்லவே இல்லைன்னா மாணவர்கள்னு சொன்னேன். அடுத்து இன்னொரு விஷயம், இது வந்து RSS இப்படி சொன்னாங்க, அதுக்கு வந்து மகாராஷ்டிரா சேர்ந்த முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நீங்க சொல்றீங்களே தீகா சேர்ந்த பல விஷயம் சொல்லியிருக்காங்க. பிள்ளையார் சிலை உடைப்பேன் இப்ப கூட சொல்லுவாங்க, பிள்ளையார் ராமர் மேல செருப்பு போட்டு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நீங்க இதுலயே வந்து சொல்ல முடியுமா? நீங்க RSS வந்து ஒரு ஆசிரியர் இல்ல நீங்க சப்ஜெக்ட் சொன்னீங்க சரிங்களா? அதே மாதிரி நீங்க சப்ஜெக்ட்ல பேசினா நீங்க தனி மனித தாக்குதலுக்கு எத்தனைங்க? ஓம் பிரகாஷ் என்ன படிச்சா தெரியுமா? ஓம் பிரகாஷ் MBA BA அனாலிசிஸ்ல படிச்சாரு சரிங்களா? மணி அண்ணா என்ன படிச்சானே கேட்க முடியுமா? இங்க வந்து அது நாகரிகம் கிடையாது சரிங்களா? அதுக்கு நான் வரல சரிங்களா? என்ன பிரச்சனை புரிஞ்சிக்கல பாத்தீங்களா? இல்ல நீங்க சொன்ன நீங்க எது சொன்னாலும் தனி மனித தாக்குதலுக்கு எடுத்துட்டு அது வேறான்னு சொல்றேன். சொன்னது என்ன தம்பி? ஒரு நிமிஷம் தம்பிக்காக சுரேஷ் சின்ன குறுக்கிடு சொல்லுங்க. சரி ஓகே சொல்லுங்க மதி சார். எங்க எதுக்காக சொன்னதுன்றதுக்காக தெளிவா சொன்னேன் நானு. இல்ல நான் அப்பவே சொல்லிட்டேன், அவரு டபுள் டிகிரி வாங்கியிருக்கிறாருன்றதெல்லாம் அப்பவே வந்து நான் சொல்லிட்டேன். சரி ஓகே புரிஞ்சுக்காம சொன்னா ரொம்ப நன்றி, நான் ரொம்ப சந்தோஷம். சொன்ன தப்பு கிடையாது, ஒன்னும் சந்தோஷம், நான் ஒன்னும் பிரச்சனை இல்ல. உண்மையா சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் படிப்பு விஷயமா சரி, சுகாதாரம் சரி, எல்லா மாநிலம் நம்ம முன்னாடி தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் சொல்ல நானும் விரும்பல சரிங்களா? தமிழ் வந்து முன்னோடியா இருக்கு. தமிழர்கள் பல ஆண்டுகள் கலாச்சாரம் மிக்கவர்கள் தான், அதுல எந்த இதுவும் கிடையாது. இங்க பிரச்சனை பிஎம்சி ஸ்கூல் தான். இப்ப நம்ம பேசுறது பிஎம்சி ஸ்கூல் பத்தி நம்ம நிறைய விவாதிக்கவும் கூட இல்ல. இங்க மடை மாற்றி டோட்டலா அரசியலுக்காக ஹிந்தி திணிக்கிறாங்கன்றாங்க. ஹிந்தி வேண்டான்னு எல்லாரும் ஒருவேளை பிஎம்சி திட்டம் நீங்க அதுலயே வந்து பிஎம்சி ஸ்கூல் வந்துச்சுன்னா அங்க தேர்ட் லாங்குவேஜ் என்னவா இருக்கும்? நீங்க அதுதான் சார் சொல்றேன். நீங்க வந்து ஹிந்தியை தவிர நான் மத்ததான் படிக்க வைப்பேன்னு ஒரு சட்டத்தை எடுத்துருவாங்க தமிழக அரசுல சட்டமன்றத்துல. வந்து நான் முடிச்சிடுறேன். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க, நீங்க கேட்கறேன். ஒன்னே ஒண்ணுதான், புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டா என்ன தெரியுமா நடக்கும்? கர்நாடக பறவையில புல்புல் பறவையில சாவர்கர் பறந்து போனாரு படிக்கணும். தயாரா இருக்கீங்களா? இல்ல அவர் அப்படி சொல்றதுனால நான் இன்னொரு இது சொல்றேன். இப்ப இந்த ஹிந்தி வேண்டாம், ஹிந்தியை நாங்க படிக்க சொல்லல அப்படின்றதுலாம் போக, இப்ப ஹிந்தி தேவைப்படுறவங்க வந்து படிச்சுக்கிறாங்க. இப்ப இன்னொரு விஷயம் ரொம்ப அழுத்தமா எல்லாரும் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, வசதி இருக்கிறவங்க 3வது மொழி படிச்சுக்கிறாங்க அப்படின்றத சொல்றீங்க. நான் நிறைய அதுக்கு உதாரணம் சொல்றேன். வசதி இல்லாதவங்க, சாதாரணமா இருக்கிறவங்க, ஏன் கூட படிச்சவங்களே, இந்தி சின்ன பிள்ளையில படிக்காதவங்களே இன்னைக்கு இந்தி மாநிலங்கள்ல வந்து இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல பதவியில இருக்கிறாங்க. அங்க போய் அந்த விஷயத்த வந்து கத்துக்கிறாங்க. அவங்க தமிழர்களா இருக்கிறாங்க, இங்க வந்து ஓட்டு போடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை தாண்டி வெளிநாடுகள்ல போய் ஆங்கிலம் பேசி அங்க இருக்கிறாங்க. இப்ப ஹிந்தி வேணும்னு யார் சொன்னா?
அதுதான் சொல்றேன். இத்தனை இப்ப ஹிந்தி பிஎம்சி திட்டம் வந்துச்சுன்னா இல்ல பிஎம்சி திட்டம் ஸ்கூல் வந்துச்சுன்னா அங்க தேர்ட் லாங்குவேஜ் என்னவா இருக்கும்னு தான் கேக்குறேன். நீங்க மலையாளம் வச்சிருப்போங்க, உருது வச்சிருப்போங்க, தெலுங்கு அதுதான் தமிழ்நாடு அரசு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. கோடி அப்ப எதுக்கு 40,000 கோடி? அப்ப எதுக்கு 40,000 கோடி சொல்லுங்க. இல்ல ஓம் பிரகாஷ், தமிழ்நாடு அரசு டீச்சர் சம்பளம் கொடுக்க 40,000 தமிழ்நாடு அரசு வந்து ஃபோர்ஸ் பண்ணல. 2150 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மொழியை மட்டும் தான் படிக்கணும். எத்தனை கோடி வேணும்? இல்ல இந்த மொழியை 20,000 சம்பளம் கொடுப்பீங்களா? அதுக்கு இன்னும் எத்தனை கோடி உங்களுக்கு வேணும்? இந்த மொழியை மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொன்னுச்சுன்னா அதை நாங்க எல்லாருமே கேள்வி கேட்போம். அது எப்படி நீங்க தேர்ட் லாங்குவேஜா இந்த மொழியை மட்டும் தான் படிக்கணும் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொன்னா தமிழ்நாடு அரசையும் கேள்வி கேட்போம். பேரறிஞர் அண்ணா மும்மொழி கொள்கை எதுக்கு எத்தாரு? எதுக்கு ஹிந்தி வேணான்னு எதிர்த்தாரு. ஏன்னா அப்ப ஹிந்தி காங்கிரஸால திணிக்கப்பட்டது. ஹிந்தி வேணாம், அதனால நான் மூணாவது மொழியா ஒரு எடுத்து படிக்க மாட்டோம், எங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் மட்டும் போதும்னாங்க. சரிங்களா? அப்பதான் ஹிந்தி வேணாம்னு சொல்லிட்டு அவர் மும்மொழி கொள்கை எடுத்துட்டு வந்தாரு. தவிர இங்க வந்து ஹிந்தி வேணும். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? மறைமுகமா செல்வம் சார், மறைமுகமா இங்க வந்து ஹிந்தி தெரிஞ்ச ஆசிரியர்கள் தான் சார் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன சார் சொல்றீங்க? எப்படி இப்ப அவர் மதிவானன் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னாரு, எங்க ஸ்கூல்ல வந்து ஹிந்தி தான்ப்பா இருக்கு தேர்ட் லாங்குவேஜ், அதனால ஹிந்தியை எடுத்து உங்க பசங்களை படிக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா அது என்ன சார் பண்ண முடியுங்க? ஒரு 40 பேர் இருக்கிறாங்க, 40 பேர்ல வந்து ஒரு 20 பேர் ஒரு லாங்குவேஜ் கேட்கறாங்க, 10 பேர் ஒரு லாங்குவேஜ் கேட்கறாங்க, இன்னொரு 10 பேர் ஒரு லாங்குவேஜ் கேட்கறாங்கன்னா எப்படி நம்ம அது வந்து இந்தியா ஃபுல்லா கொடுத்துருவாங்களா? இல்ல வட மாநிலங்கள்ல எத்தனை பேர் தமிழ் படிக்க போறாங்க? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. அந்த மொழி கொள்கையை அந்தந்த மாநிலங்கள்ல விட்டுட்டா என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு ஒண்ணு எடுத்துட்டாங்க. எதுக்கு எடுத்துட்டாங்க? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசில நீங்க தமிழ் ஆங்கிலம் தவிர 3வது மொழி ஏதாவது ஒரு மொழியா இருக்கட்டும், அது இந்தி மட்டும் இந்தின்னு யாருமே சொல்லல. பிரெஞ்சா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், எதுவா இருந்துட்டு போகுது. ஆனா இவங்க வீட்டு பிள்ளைகள் 3வது மொழியாக ஹிந்தி படிப்பார்கள். இவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்துல 3வது மொழி ஹிந்தி இருக்கும் சார். அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல அவங்க வீட்டு பிள்ளையா சார் படிக்குது? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா வீட்டு பிள்ளையும் தான் படிக்குது. ரொம்ப சுருங்கி வரீங்க சார், கொஞ்சம் டீடைலா விரிவா பேசுங்க. மதி சார் ஒரு நிமிஷம். ஓம் பிரகாஷ் முடிச்சிருங்க. இதுதான் திருப்பி சொல்ல வரீங்க. பிஎம்சி ஸ்கூல்ஸ் தான் பிரச்சனை தவிர ஹிந்தி பிரச்சனை இல்ல. ஹிந்தி வேண்டாம், எல்லாருமே சொல்லிட்டாங்க ஹிந்தி வேண்டாம், நான் உட்பட சொல்றேன் ஹிந்தி வேண்டாம். சரிங்களா? ஆனா பிஎம்சி ஸ்கூல் எடுத்துட்டு வந்து அதுல ஒரு 250 ஸ்கூல் தான் வருது. மொத்த தமிழா இருக்க மொத்த கவர்மெண்ட் ஸ்கூலுமே பிஎம்சி ஸ்கூலா மாற போறது கிடையாது. ஒரு 250 ஸ்கூல் 300 ஸ்கூல் தான் இங்க வரப்போகுது. அதை பிஎம்சி ஸ்கூலா எடுத்துட்டு வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றதுல என்ன பிரச்சனை? அதுலயே இவ்வளவு அரசியல், இவ்வளவு முரண்பாடு, தமிழக மக்கள்கிட்ட இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை வீரங்க எடுத்துட்டு போய் தமிழக. விஜய் கிருஷ்ணா, அது ஃபஸ்ட்டு நம்ம சகோதரர் ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா சொன்னார் இந்த பாஸ் ஃபெயில் பற்றி. நான் ஒரே ஒரு அது ரிகார்டிங் இது லாஸ்ட் ஆகஸ்ட்னு நினைக்கிறேன், 2024 ஆகஸ்ட்டில் வந்த டேட்டா. அதாவது என்னென்னா இந்த 12th எழுதுறவங்கள இந்தியா ஃபுல்லாக 27.2 லட்சம் பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. சரிங்களா? அதில் 53% யூபி, அதாவது உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா இந்த மாநிலத்தில் சேர்ந்தவங்க தான் வந்திருக்காங்க. அதில் யூபியில் மட்டும் 5.92 லட்சம், மத்திய பிரதேஷில் 3.35 லட்சம், குஜராத்தில் 1.62 லட்சம். அதாவது கல்வியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு இரலவெண்ட் டேட்டா எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அபிஜித் பானர்ஜி நோபல் பிரைஸ் வின்னர், அப்புறம் எஸ்தர் டெஃப்லோலாம். நீங்கள் பெடகாக்கியல் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் இதில் எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி மடைமாற்றம் தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க. சரிங்களா? இது இங்கே தேவையில்லை. இன்னொன்று, அதாவது இப்போ ஹிந்து ஒரு சில தினம் ஒரு அதிகபட்சம் ஒரு 4-5 நாள் முன்னாடி ஹிந்துவில் ஒரு பெரிய டீட்டெயில்டு அனலிஸே கொடுத்துருந்தாங்க இந்த ஹிந்து பேப்பரில். என்னன்னா இவங்க சொல்கிறாங்களே இந்த ட்ரைலிங்குவல், அதாவது மும்மொழி கொள்கைக்கு வரதுக்கு முன்னாடி சொல்கிறேன், மோனோலிங்குவல், அதாவது ஒரு மொழி. பீகார், ராஜஸ்தான், அது இந்த மாதிரி மாநிலங்கள் வந்து பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், யூபி, ஹரியானா போன்ற மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80% மேலே 80 to around 95%, 80 ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி டேட்டா, அரௌண்ட் 80 to 95 மோனோலிங்குவல், வெறும் ஒரு மொழி தான் பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இருமொழிக்கெலாம் வரல, வெறும் ஒரே மொழி பேசுறது இல்லைன்னு சொல்லி இந்த ஒரே மொழி மட்டும்தான் இவங்க பேசுகிறாங்க, மோனோலிங்குவல். அதான் ஒரு மொழி. அதாவது இதுவும் என்னன்னா பெரும்பாலும் இந்தியா தான் இருக்குது. சரிங்களா? அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ்லாம் நிறைய எரோட் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, இதுதான் நடக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில மாநிலங்கள் அந்த டேட்டாவில் ஒடிசா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப் இந்த மாநிலங்கள் என்னென்னா மோனோலிங்குவல் இருக்குல்ல, மோனோலிங்குவல்லேருந்து பைலிங்குவலுக்காக ட்ராவல் ஆகுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா அது இன்னொரு டேட்டாவில் கம்பேர் பண்ணும்போது இவங்க படிக்கிற மற்ற மொழி இருக்குல்ல, இது எல்லாமே இந்தியா தான் இருக்குது.
இது எல்லாமே இந்தியா தான் இருக்கு. இதனால உங்களுக்கு இன்னும் என்னன்னா, இந்த மாநிலங்கள்ல இருக்கவங்கள நான் ஒரு குறையா சொல்லல, ஒரு அக்கறையில சொல்றேன். அந்த மாநிலங்கள்ல இருக்கிற சகோதரர்கள் தான் தமிழ்நாடோ இல்ல மற்ற மாநிலங்களுக்கோ அன்ஆர்கனைஸ்ட்லேயே பாரு, அதாவது அவங்க ஒரு பெரிய ஆபீசர் ரேங்க்ல இங்க மாறி வரல. அவங்க இங்க இடம்பெயர்றது வந்து ஒரு கட்டிட தொழிலாளராகவோ இல்ல ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களாவோ ஒரு சாதாரண வேலைக்கு தான் அவங்க இங்க இடம்பெயர்றாங்க. இதை நான் குறையா சொல்லல, அவங்களை இழிவுபடுத்தணும்னு சொல்லல, அவங்க மீது அக்கறையில சொல்றேன். சரிங்களா? அவங்கள நீங்க உயர்த்துறதுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சார்? இங்க நாங்க உலக தரத்துக்கு போயிருக்கோம். சரிங்களா? நாங்கள் உலக தரத்துக்கு இங்கே ஆல்ரெடி நாங்கள் ட்ராவல் ஆகி போயிருக்கோம். மல்டிலிங்குவலில் நாங்கள் போயிருக்கோம். அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மொழியை கற்றுக்கிறதுன்றது நீங்கள் ஒரு ஸ்கூலில், அதாவது எக்ஸ்ட்ரா மொழி தேவைன்றது ஸ்கூலில் திணிக்க வேண்டிய அவசியம் எனக்கே தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு மொழியை நீங்கள் படிக்கணும்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ரொம்ப அதிகம். அதாவது தேவைப்படுறவங்க அந்த மொழியை படிச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் இங்கே ஹிந்தி பிரச்சார சபா வச்சுருக்கீங்க. இட்டாலிய படிக்கணும்னா அந்த இட்டாலியன் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதில் சொல்லி தராங்க. அதுவும் கம்மி ஃபீஸுக்கு. ஜெர்மன் படிக்கிறதுக்கு எல்லா லாங்குவேஜுக்கும் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணி நீங்கள் இம்போஸ் பண்ணுறீங்க. அதாவது செல்வம் சார் பேசும்போது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பேர்லாம் சொன்னார். நான் சொல்கிறேன், இந்த லாங்குவேஜ் ஃபார்ம்லாம், இந்த லாங்குவேஜ் இஷ்யூஸ்லாம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலே போச்சு. அப்போது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ரொம்ப ஒரு கிளியராக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எந்த ஒரு விஷயத்தான் இருந்தாலும் திணிக்கிறது இட் மே இல் கன்சீவ் அவர் பர்பஸ். அதாவது எந்த விஷயத்துமே நம்ம ஒரு அதிகாரம் மூலியமாவோ ஏதோ ஒன்று திணிக்க முயற்சி பண்ணுறோன்னா நம்மளோட பர்பஸ், நம்மளோட ஏம் வந்து என்னன்னா ஒற்றுமையை உருவாக்கணுன்றதா. இது அதை நிறைவு பண்ணாது. இது அதுக்கு பதிலாக அதுக்கு எதிரான விளைவுகளை தான் உற்பத்தி பண்ணணும்னு தெளிவாக சொல்கிறாங்க. நீங்கள் இன்னைக்கு இந்த காலத்தில் இது பொருத்தமே இல்லாத விஷயம். அவர் சொல்கிற இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியோ ஏதோ ஒன்று, அது எங்கள் மாநிலம் நீங்கள் அதில் சொல்ல பல க்ரைட்டீரியாவில் நாங்கள் ஆல்ரெடி முன்னே இருக்கோம். அதனால் நாங்கள் எதுக்கு அதை ஏற்றுக்கணும் சார்? நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். ஒரு 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 எம்ஃபில்லோ இல்லை ஒரு மாஸ்டர் டிகிரி படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு பிஹெச்டி தான் சார் படிக்க போவாங்க. உங்கள் கொள்கையினால நாங்கள் திரும்பி யூஜி படிக்கிறதோ இல்லை ஸ்கூல் படிக்க வர முடியும். நாங்கள் ஆல்ரெடி எண்டா இருக்கோம். நீங்கள் பேசும்போது இல்லை நீங்கள் பேசும்போது நான் கொடுக்க வரல. இருங்க, நான் உங்களை மாதிரி மடைமாற்றம் பண்ணல. நான் ஆர்கானிக்கான கருத்தா வைக்கிறேன். உங்களை மாதிரி நான் தனிநபர் தாக்கல சார். நான் ஒரு ஆரோக்கியமான கருத்து இல்ல. அதுதான் நாங்க இது மாதிரி பல கிரைட்டீரியால இருக்கோம். நீங்க பிஹெச்டி ஸ்காலர்ஸ்ல பாத்தீங்கன்னா நாங்க அதிகப்படியா இருக்கோம். இப்போ பிஎம்சி ஸ்கூல் உள்ள வரதுதான் பிரச்சனை அப்படின்னு வந்து ஓம் பிரகாஷ் சொல்றாரு. பிஎம்சி ஸ்கூல் உள்ள வரதுல என்ன பிரச்சனை எக்ஸாக்ட்டா சொல்லுங்க. பிஎம்சி ஸ்கூல்ஸ் முதல்ல எங்களுக்கு நாங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி அதை வேலிடேட் பண்ணாதான். நீங்கள் பிஎம்சி ஸ்கூல்ஸ்லேயே என்ன பண்ணுறீங்க, நாங்கள் ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் ஏதாவது ஒரு ஸ்கூலு, அதை எடுத்துகிட்டு வந்து மாடல் ஸ்கூலாக ஆக்குன்றீங்க. நீங்கள் இருக்கிறதுலே லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்கூலை சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது ஆல்ரெடி இருக்கிற எல்லா கிரைட்டீரியாலும் முன்னிலையில் இருக்கிற ஒரு ஸ்கூலை தான் எடுத்துகிட்டு வந்து பண்ணுவோன்னு சொல்கிறீங்க. இன்னொன்று, இது எல்லாத்தையும் மீறி நீங்கள் இந்த சமகிரி சிக்ஷா ஃபண்ட்ஸை நாங்கள் சொல்கிறது, அதாவது சகோதரர் ஓம் பிரகாஷ் சொல்ற கருத்தெல்லாம் வந்து இவரு சொல்லல. ஒன்றிய அமைச்சர் யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லல. அவரு என்ன சொல்றாரு, நீங்க புதிய கல்விக் கொள்கையை தான் ஏத்துக்கணும்னு சொல்றாரு. அவரு நாங்க சொல்றதை நீங்க திணிக்கணும்ன்றாங்க. சார், இங்க வந்து என்னன்னா, இந்தியா இஸ் அ கண்ட்ரி, இட்ஸ் அ பிளேஸ் ஃபார் சாலிடாரிட்டி, நாட் ஃபார் ரெஜிமெண்டேஷன். அதாவது வந்து இங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். ஆனா நீங்க வந்து ஒருத்தர் மூன்றாவது மொழி இல்ல இப்போ இன்னும் இதுக்கு வந்துருவோமே, இருமொழி கொள்கை அப்படின்றது இப்ப தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்க வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய என்ன கல்விக் கொள்கை இருக்கோ, மாநில கல்விக் கொள்கை என்ன இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்றது தான் இப்ப ஆளக்கூடிய தமிழ்நாடு அரசுல இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா, டைரக்டா அவங்களுக்கு ஒரே பிரச்சனை, தேர்ட் லாங்குவேஜ்ல என்ன பிரச்சனைனா, சாதாரண மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் 3வது மொழியை படிக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்றத வந்து அந்த காரணத்தினால நாங்கள் இதை எடுத்துட்டு வரோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. இதுக்கு வேற ஒரு மாற்று வழியா இப்போ தமிழ்நாடு அரசுல மற்ற திட்டங்கள்லாம் இருக்கு. இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதுல இவங்க தமிழ்நாடு அரசு ஒரு சென்டர்ஸை ஓப்பன் பண்ணி அங்க வந்து இலவசமா மற்ற மொழிகளை வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து கத்துக்கலாம், இல்ல ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக போறவங்க வந்து இலவசமா கத்துக்கலாம். நிறைய ஸ்கில் ட்ரைனிங் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அதோட சேர்ந்து தமிழ்நாட்டில் மற்ற மொழிகளையும் இலவசமா தமிழ்நாடு அரசே சொல்லித் தருது. ஆனா அது பள்ளியில இருக்காது. வேணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி சென்டர்ஸ்ல அப்ளை பண்ணி படிச்சுக்கலாம். அதுல நீங்க என்ன லாங்குவேஜ் வேணுமோ எல்லாத்தையும் இருக்கு. அதுக்கான கட்டமைப்பு ஏற்படுத்துறது வந்து கொஞ்சம் சுலபமா இருக்கும். வேணுன்றவங்க வந்து படிச்சுட்டு போங்க, அதை தமிழ்நாடு அரசு உறுதி பண்ணுமா, இல்ல அந்த மாதிரி திட்டம் கொண்டு வரணும்? இவங்களுக்கு என்னன்னா, நான் ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன், இவங்களுக்கு இந்த கடைநிலையில இருக்கிறவங்களை பத்திலாம் அக்கறை கிடையாது.
ஃபர்ஸ்ட் இவங்க அப்படி அக்கறைப்பட்டு தான் இல்ல இல்ல யாருங்க அப்படி அக்கறைப்பட்டு தான் சொல்றாங்க எல்லாருக்குமே ஒரே அவங்களோட போலி நாடகம் சரிங்களா. நீங்க அப்படி அக்கறைப்படுறவங்களா இருந்தா எதுக்கு நீங்க நோ டிடென்ஷன் பாலிசியை இது பண்ணணும்னு நினைச்சீங்க? நீங்க இனிஷியேஷன் எடுத்தீங்களா இல்லையா? நோ டிடென்ஷன் பாலிசியை நீங்க ரிவோக் பண்ணணும்னு பாத்தீங்களா இல்லையா? நோ டிடென்ஷன் பாலிசினால யார் சார் பாதிக்கப்படுவா? யாரு பாதிக்கப்படுவா? நோ டிடென்ஷன் பாலிசியை நீங்க எடுத்தீங்கன்னா அதனால பாதிக்கப்பட போறது யாருன்னா ஏதோ ஒரு குக்கிராமத்திலயோ இல்ல ஏதோ ஒரு ஹில்ஸ்லயோ இருக்கிற ஒரு பழங்குடியின மாணவர் தான் பாதிக்கப்படுவாரு. நான் இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க இந்த 3ஆம் மொழின்னு சொல்றீங்களே, இது பிராக்டிக்கலா இவங்க சொல்ற விதத்துல நடக்கவே நடக்காது. இதெல்லாம் வந்து உங்களை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக ஏதாவது ஒன்று சொல்றது. அதாவது அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு சரிங்களா. நீங்க ஒரு ஸ்கூல்ல இருக்கீங்க, ஒரு கிளாஸ்ல இருக்கீங்க. இந்தியாவில் 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு. ஒரு 50 பேர் இருக்கு கிளாஸ்ல, 2 பேர் நான் இந்த லாங்குவேஜ் தான் படிக்கணும்னு சொன்னா நீங்க பண்ணுவீங்களா? ஆப்வியஸா நீங்க இருங்க சார் இல்ல நீங்க இது மறைமுகமா நீங்க இந்திய தான் திணிப்பீங்க சரிங்களா. இன்னொன்னு நீங்க மூன்றாம் மொழி நான் ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன். 3ஆம் மொழியா நான் ஒரு மொழியை படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வேற ஏதோ ஒரு மாநிலத்துல இருக்கவங்க கிட்ட நான் பேசுறேன், இது சாத்தியமே இல்லை சரிங்களா. ஒரு நாள் நான் ஒரு மாநிலத்துக்கு போறேன் சரிங்களா. அந்த மாநிலத்துல போய் ஒரு மொழி பேசுறேன். ஒரு மாசம் கழிச்சு நான் வேற ஒரு வழியா வேற ஒரு வேலையா நான் இன்னொரு மாநிலத்துக்கு போறேன். இப்போ அதுக்கு திரும்பி அதுக்கு 4ஆம் மொழியை திருப்பிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு 2 மாசம் கழிச்சு நான் நார்த் ஈஸ்டோ எங்கேயோ போறேன், மணிப்பூர்ல போய் மணிப்பூரியை தான் பேசணும்ன்ற நிலைமை இருக்கு. 6ஆம் மொழியை திணிப்பீங்களா? 7ஆம் மொழியை திணிப்பீங்களா? பிராக்டிக்கலா ஏதாவது பேசுங்க சார். இங்க டெக்னாலஜி ஏகப்பட்டமா வளர்ந்துருச்சு சரிங்களா. லாங்குவேஜ் பேரியர்ஸ்லாம் இன்னைக்கு தேவையில்லை உங்களுக்கு. இன்னைக்கு எல்லாமே ஏஐ இருக்கு, சாஃப்ட்வேர் இருக்கு, டெக்னாலஜி. நாடாளுமன்றத்துல இருக்கவங்களே அப்படிதான் இல்ல, நாடாளுமன்றமே அப்படிதானே நடக்குது. இங்க எல்லாமே டெக்னாலஜி இருக்கு. நீங்க ஏதோ ஒரு ஊர்ல போனோம்னா நீங்க யாருமே போயிட்டு வழி கேட்க வேண்டியது இல்ல. கூகுள் மேப் இருக்கு சரிங்களா. நீங்க மேப்பை பார்த்து போய்க்கலாம். நீங்க ஒரு வண்டி வேணா புக் பண்ணிக்கலாம். நீங்க அப்படியே ஒருத்தர் கிட்ட பேசணும்னா நீங்க டிரான்ஸ்லேட்டர், இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்லேட்டர் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆனா என்னன்னா அதை விட ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் என்னன்னா ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இவங்க அதை தான் மறைக்க பாக்குறாங்க. இன்னைக்கு நம்ம உலக அளவுல ஏஞ்சி நிக்கணும்னா ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் வேணும் நம்மளுக்கு. அதாவது தொழில்நுட்பம் தான் நம்ம முக்கியமா கத்துக்க வேண்டியது. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இவங்க அதுக்காக ஒரு நடவடிக்கையும் செய்யல. நீங்க எத்தனை பட்ஜெட்ல நீங்க ஏஐக்கோ இல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கோ எத்தனை 1000 கோடி நீங்க அலாட் பண்ணிருக்கீங்க? நான் கேட்கறேன். நான் இந்த வருஷம் சயின்ஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கு ஏதோ அலாட் பண்ணிருக்காங்க. அதுலயும் அட்டல் லேப்ஸ், ஜியோ ஸ்பேஸ் லேப் எல்லாமே போயிடும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி வருஷங்கள்லாம் பாத்தீங்கன்னா 65 கோடி 85 கோடி இந்த ரேஞ்சில் தான் இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க தேவையான ஒரு இஷ்யூ அட்ரஸே பண்ணல. இன்னைக்கு தேவையான இஷ்யூ, அதாவது 3ஆம் மொழி வேணும்னா தேவைப்படுறவங்க கத்துக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ அரசு பள்ளியில் பயின்றவங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு தேவைன்றப்போ அது சில மாதங்கள், அதுக்கு அதிகபட்சமா சில மாதங்கள் தேவை. அதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க பண்ணிட்டு போகலாம். நீங்க இது என்னன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே கலாச்சாரம், அதோட திணிப்பா தான் இதை பண்றாங்க. இதை வச்சு ரொம்ப ஒரு ஆரோக்கியமற்ற அரசியலை செய்யறது யாருன்னா பிஜேபி தான். நன்றி. விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்று நாடாளுமன்றத்தில் நடந்த அமளி தொடர்பாக நம்முடைய விவாத மன்றம் நடந்தது. விருந்தினர்கள் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்தார்கள். மீண்டும் மற்றொரு விவாத மன்றம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.